செப்பனியா 3:20 சொல்லுகிறது. सपनिया 3:20 कहता है, கர்த்தர் உன் சிறையிருப்பை திறக்கும்போது परमेश्वर तेरे बंदीवास को आजाद करने पर நடக்கும்? क्या होगा? பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைவாய். पृथ्वी पर के सारे लोगों के बीच में तुम कीर्ति होगी, तुम्हारा नाम होगा बड़े हालेलुया हालेलुया। निकल அப்பா ஃபயர் निकल எல்லா மந்திரங்கள் निकल தீ எடுக்கற ஆவியானவர் உங்க மேல இறங்கும்போது पवित्र आत्मा जब आप पर उतर आएगा, கட்டுகள் அறுகிறது மாத்திரமல்ல, और बंधन टूट जाएंगे उतना ही नहीं, நுகங்கள் உடைகிறது மாத்திரமல்ல, जुबे टूटेंगे उतना ही नहीं, இனி எதிர்காலத்துல உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற மந்திரங்களை நீங்க கிழிச்சு போடுகிற ஒரு வல்லமையும் வரும். Hallelujah. Hallelujah. Amen. Jesus. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? कितने जन परमेश्वर के वचन के लिए तैयार है? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்கள்? कितने जन अभिषेक पाए हुए हैं? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? कितने जन अभिषेक पाए हुए लोग हैं? உங்க கைகளை நான் பார்க்கட்டும். आपके हाथों को मैं देखना चाहता हूँ। அபிஷேகம் பெற்றவர்கள். अभिषेक पाए हुए लोग। Hallelujah. Hallelujah. இப்ப அபிஷேகம் பெற்ற எல்லாரும் अब अभिषेक पाए हुए हर एक जन வாய்களை நல்லா திறந்து अपना मुंह अच्छे से खोलते ஒரு हुए 5 நிமிடம் அந்நிய பாஷையில பேசுவோம். 5 मिनट हम अन्य भाषा में बात करने वाले हैं। தேவன் எதற்கு நமக்கு அந்நிய பாஷைகளை கொடுத்தார்? परमेश्वर ने क्यों हमें अन्य भाषा दी है? ரோமர் 5:5 சொல்லுகிறது. रोमियो 5:5 में लिखा है, தேவனுடைய அன்பு परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியினால் நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के द्वारा हमारे हृदय में उंडेला गया है। அந்நிய பாஷை என்பது अन्य भाषा जो है அது ஒரு அன்பின் பாஷை. वो एक प्रेम की भाषा है। நீங்கள் தேவனோடு பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் பாஷை. आप परमेश्वर से बात करने के लिए दिया गया प्रेम की वो भाषा ஒரு है। கணவன் மனைவி எடுத்துக்கங்க. एक पति पत्नी को அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்கும். उनके बीच में एक रहस्य भाषा होती है। எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருந்தாலும் இந்த கணவன் மனைவி தூரமா இருந்து பேசிப்பாங்க பாருங்க. सारे लोग बैठे हुए होते हैं, लेकिन दूर रहने पर भी पति पत्नी आपस में बात कर लेते हैं, ऐसा हम देखते हैं। மனைவி இந்த புருவத்தை தூக்குனா ஒரு விஷயம் இருக்குது. अगर पत्नी ये भौं अगर ऊंचा उठाए तो कुछ तो भी கணவனை பார்த்து இந்த புருவத்தை லிஃப்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. पति अगर आंख का दूसरा भौं ऊपर उठाए तो यानी दूसरी कुछ बात ऐसा समझ जाना है। அது கணவனுக்கு மட்டும் தான் புரியும், और वो बात केवल पति ही जानता है। वो அதே மாதிரி கணவன் திடீர்னு கண்ணை அப்படி காட்டுவார், அது மனைவிக்கு மட்டும் தான் புரியும்। और अचानक पति ऐसा आंख दिखाता वो बात केवल पत्नी ही जान पाती है। அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாஷை, उन दोनों के बीच में रहने वाली एक भाषा है। அதே போலதான் वैसे ही ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் परमेश्वर ने हम पर जो प्रेम रखा है उसके चलते தேவனோடு பேசும்படியா परमेश्वर से बात करने के लिए நமக்கு சில பாஷையை கொடுத்தார். हमें कुछ भाषा परमेश्वर ने दी है। பரலோக பாஷையை கொடுத்தார். स्वर्गीय भाषा परमेश्वर ने நீங்க दी। வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறதுனா और आप क्या मांगना चाहिए, प्रार्थना कैसी करनी चाहिए, आपको पता नहीं। உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் தேவனோடு கூட உறவாடுகிறார். आपके अंदर रहते हुए पवित्र आत्मा परमेश्वर से विनती करता है। இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க பாருங்க, और यहाँ पर आप आए हैं, देखो உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. कई लोगों को ये पता नहीं कि आप में से कितने அதனால ஆவியானவர் என்ன செய்வாரு? तो पवित्र आत्मा क्या करता है, மகளே நான் உனக்காக ஜெபிக்கிறேன் बेटी मैं तेरे लिए प्रार्थना करता என்று हूं சொல்லி ऐसा कहते हुए அந்நிய பாஷையினால் தேவனை நோக்கி பார்ப்பார். अन्य भाषा के द्वारा परमेश्वर की ओर वो देखेगा। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் இப்ப நல்லா கொஞ்சம் 5 நிமிடம் कितने लोग 5 मिनट इस प्रकार நல்லா से கண்களை நல்லா மூடிக்கொள்ளுங்க, और अच्छे से आंखों को बंद வாய்களை நல்லா திறந்து. अच्छे से मुंह अच्छा खोलना है। ஏதோ அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட ரபபாபாலே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. कुछ तो 5 साल के पहले जो शब्द आए अन्य भाषा के उसी में वो ஆண்டவர் சொல்றார் உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். परमेश्वर का वचन परमेश्वर कहता है तेरे अंदर से जीवन के जल की नदियां बह निकलेंगी। பல பாஷைகள் அது வெளியே வரணும். अलग-अलग प्रकार की भाषा प्रकट होगी। அதுதான் உனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி. और उसके उसी के द्वारा भक्ति में बढ़ोगे। ஹalleluya हालेलूया। எல்லாரும் கண்களை மூடி सभी जन आंखों को बंद करें। இன்னும் அந்நிய பாஷையை பெறாதவர்கள் और भी जो अन्य भाषा नहीं मिला है, நீங்க ஆண்டவரை நோக்கி கேளுங்க, आप परमेश्वर देखो मांगो, என்னையும் நிரப்புங்க சுவாமின்னு சொல்லுங்க, मुझे भर दीजिए स्वामी ऐसा வல்லமையால என்ன நிரப்புங்கன்னு आपके சொல்லுங்க. सामर्थ से भर दीजिए ऐसा मांगिए। நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க, आप स्तुति बोलोगे, உங்க நாவு கொளற ஆரம்பிக்கும், आपकी ज़बान जो है लड़खड़ाएगी, வேற ஏதோ ஒன்னு பேச ஆரம்பிப்பீங்க. दूसरे कुछ शब्द आप बोलोगे, அல்லேலூயான்னு சொல்லுவீங்க, हालेलुया आप बोलोगे, உங்க நாவு வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும். आपकी ज़बान से दूसरे शब्द आएगा। ஆவியானவர் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம்.
அர்த்தம். इसका अर्थ है कि पवित्र आत्मा आप पर उतर आया, अगर ऐसा உங்க है மேல तो அந்த வரங்களை ஊற்றுகிறாருன்னு அர்த்தம். इसका मतलब यह है कि परमेश्वर पवित्र இப்போ आत्मा உங்க पर சத்தத்தை वरदान दे- அடக்கிக் கொள்ளாம इस समय अपने आवाज को बंद मत சத்தத்தை कीजिए உயர்த்தி और आवाज को काबू मत कीजिए, நல்லா ऊंचा கொஞ்ச कीजिए। நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது अच्छे से अन्य भाषा में प्रार्थना करना है थोड़े समय। ரபா ஹலப ரகதரப. केलिया सकोलना இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற इस सभा के विरोध में जो है வான மண்டல ஆவிகள், आकाश के अशुद्ध எல்லை शक्तियां ஆவிகள், और सारे உன் ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள், तुम्हारे आशीर्वाद को रोकने वाले இப்ப शत्रु के நீங்க कार्य, ஜெபிக்கும் போது इस समय आप प्रार्थना करते அவைகள் समय உங்களுக்கு முன்பதாக वो आपके सामने கோலியாத்தை போல முறிந்து விழும், गोलियत के सामने धराशाह होगा, எரிகோ கோட்டையை போல விழும், यरीहो के दीवार के सामने गिर जाएगा, செங்கடலை போல விலகி பாதையை लाल தரும். समंदर के जैसे दो भाग हो जाएगा। சதததததததததத. रिकोलाराबा सेतेनी बोतला, லபகா துரகட தரகட லேபரகட. हतोनमा रितोलो, ஒரு அக்கினி இறங்கட்டும், एक आग उतरने दो, அபிஷேகம் புரண்டு வரட்டும், अभिषेक आने दो, மதகு திறக்கப்பட்ட வெள்ளத்தை போல, और आकाश खुलने वाले ऐसे महाजन के சுனாமி समान, அலைகளை போல सुनामी के लहर के जैसे உன்மேல் அக்கினி இறங்குவதாக. आप पर एक आग उतर आने पाए। ரபலகா துர. रितोकनमा सेतलियोसा, பெற்றுக்கொள், 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 प्राप्त कर लो, प्राप्त कर लो, நல்ல கைகளை தட்டி अच्छे से तालियों को बजाते हुए, அந்நிய பாஷையில अन्य भाषा में बोलते हुए, ஷேய் ரபலகா துர. देखो रदालासोस पे ஜெபிங்க ஜெபிங்க प्रार्थना ஜெபிங்க. करे, प्रार्थना करे, प्रार्थना करे, சோர்வுகள் எல்லாம் முறிந்து விழட்டும். सारी निराशा दूर हो जाए। நல்லா உன்னை அடக்கிக் கொள்ளாத, अपने आप को काबू में मत உன்னை रखो அடக்காத. और ये आपको दे दो। ஆவியானவர் உன் சரீரத்தின் மேல் நெருப்பாய் पवित्र இறங்க இடம் आत्मा கொடு. आपके शरीर पर आग होकर उतर आएगा। ஏலமகத लेटोकाराबासे, லபகதரடடடட. लेहतोना रिकासो, லேமகதுரகடதன லப. लेस्तेस्टोस पेरिगाल्को, ஷதலபகதுரகலமசி. सेकिना कोसा, லிபரகாலோ தோரோபா. लेहोतेकालो रबासे, லபகதலபரேண்டே. लेहतुसादीनोरो, லேகயயயயயயய. ओसाकेते। பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर பெற்றுக்கொள். लो, प्राप्त कर लो, प्राप्त அக்கினி कर लो। இறங்குகிறது, आग उतर रही है, சோர்வின் கட்டுகள் உடைகிறது, निराशा के बंधन टूट रहे हैं, மரண கட்டுகள் உடைகிறது. मृत्यु के बंधन टूट रहे हैं। நீ எழும்புகிறாய், वो उठ खड़े होंगे, எழும்புகிறாய். आप उठ ஒரு रहे हो। எழுப்புதலின் நாட்கள் உனக்கு வருகிறது. एक बेदारी का समय आपके लिए आ रहा है। எழும்பி பிரகாசி, उठकर प्रकाशमान हो உன் जा, ஒளி வருகிறது. तेरा प्रकाश आ गया है। ரலமகதுரபா. लेपोकस्ते நல்ல जोबनिया, கைகளை தட்டி நல்ல अच्छे से அந்நிய பாஷையில तालियों को बजाकर अन्य भाषा में बोलिए। ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. प्रार्थना करे, प्रार्थना करे, प्रार्थना ஊக்கமா करे, ஜெபிங்க. वो अच्छे से प्रार्थना करे, வல்லமையை பெற்று ஜெபிங்க. सामर्थ को पाकर प्रार्थना करे। ரகலபகதுரபலகத. दलियो सकिलना உனக்கு मासे, விரோதமான மந்திரங்கள் விழுகிற நேரம் இது. तुम्हारे विरोध में जादू टोना टूटने का ये समय உன்னை है। பயமுறுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் முறிகிற நேரம் இது. तुमको डराने वाले लोग जो है वो टूट जाएंगे, ये समय है। மந்திர வல்லமைகள் விழுகிற நேரம் இது. जादू टोने की शक्ति टूटने का ये ஜெப समय है। நேரம், அற்புதத்தின் நேரம், प्रार्थना का समय, चमत्कार का समय, அற்புதத்தின் நேரம். चमत्कार का समय है। தேவ தூதர்கள் இறங்குகிற நேரம் இது. स्वर्गदूत उतर आने का ये समय है। ஜெபிங்க 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 प्रार्थना ஜெபிங்க. करें, प्रार्थना कीजिए, प्रार्थना நல்ல कीजिए। வாய்களை சரங்க. अच्छा मुंह को अच्छे से உன் खोलिए, வாயை விரிவாய் சர. अपने मुंह को अच्छे से खोल, நான் அதை நிரப்புவேன், और मैं उसे भर दूंगा, நான் அதை मैं நிரப்புவேன். उसे भर दूंगा। இதோ புது எண்ணெய் வருகிறது, नया तेल उंडेला जा புது रहा है, அபிஷேகம் नया வருகிறது. अभिषेक आ रहा है। பெற்றுக்கொள், प्राप्त कर लो, பெற்றுக்கொள். प्राप्त कर लो, புது எண்ணெய், नया तेल, புதிய அக்கினி. नई अग्नि। சிலருடைய கைகள் நெருப்பாய் பற்றி எரிகிறது, कुछ लोगों के हाथ ऐसे जल रहे हैं आग से, சிலருடைய தலையின் மேல் ஒரு நெருப்பை போல அபிஷேகம் कुछ लोगों இறங்குகிறது. के सिर पर अभिषेक आग के समान उतर रहा है, சில பேர் மேல குளிர்ந்த தண்ணீராய். कुछ लोगों पर ठंडा पानी जैसे आ रहा है। Receive that fire. अग्नि को प्राप्त कर लो, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर பெற்றுக்கொள். लो, प्राप्त कर लो, प्राप्त कर लो, प्राप्त कर लो। இனி பிசாசு உன்னை முடக்க முடியாத சிஸ்டர். इसके आगे बहन शैतान तुम्हें दबा कर நீ नहीं रख सकता எழும்பி बहन। சத்துருக்களை மிதிக்கிற நாட்கள் வருகிறது. तुम उठकर जो है शत्रु को कुचलने का समय आ சிங்கங்கள் पहुंचा, மேலும், और सिंह पर, விரியன் பாம்பின் மேலும் और जो है अजगर पर, सांप पर நடந்து चलते हुए, பால சிங்கங்களையும் और जो है बब्बर शेर வலு पर, சர்வங்களையும் और बड़े सांपों को இந்த மும்பை பட்டணத்தில் மிதிக்கிற நாட்கள் வருகிறது. इस मुंबई शहर पर मैं आप कुछ लोग ऐसा समय आ ரலபக पहुंचा। துரகட தரப. लेथेको रिबिंतोरी यालना, பெரும் மழையின் இரைச்சல் சத்தம் உண்டாகிறது. बड़े बरसात की हलचल आवाज आ ஒரு रही, गड़गड़ाहट। எழுப்புதல் மும்பை பட்டணத்தை நோக்கி வருகிறது. एक बड़ी बेदारी मुंबई शहर में आ रही है। சகோதரிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல், बहनों के बीच में एक बेदारी, வீட்டு ஜெப குழுக்களிலே எழுப்புதல், प्रार्थना
प्रार्थना झुंड में एक बेदारी, வாலிபர்கள் மத்தியிலே எழுப்புதல். जवानों के बीच में एक बेदारी, ஏய்! यीशु के नाम மும்பை से பட்டணம் எழுப்புதலுக்குள் கடந்து போகிறது. मुंबई शहर में एक बेदारी आ रही है, அற்புத அடையாளங்கள் நடைபெறும். चिन्ह और चमत्कार होंगे। ஷேலா பகாத்தியா. लेसेथेको रिबा, பெரிய அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவார்கள். बड़े राजनीतिक नेताओं का उद्धार होकर कलीसिया में आएंगे। இயேசுவே தெய்வம் என்று நாவுகள் அறிக்கை செய்யும். यीशु ही प्रभु है ऐसा वो कबूल करेंगे। ரபகா துரபலபா. मंदलियो करिया பெற்றுக்கொள், सेकेरी, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், प्राप्त பெற்றுக்கொள். कर लो, प्राप्त कर लो, प्राप्त कर लो, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். प्राप्त कर लो। தேவன் உன்னை கொண்டு வர எழுப்புதலை கொண்டு வர போகிறார். परमेश्वर आपके द्वारा एक बेदारी को लाने உன் वाला। பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் அபிஷேகிக்கப்படுவார்கள். तुम्हारे बच्चे सेवक होकर अभिषेक किए जाएंगे। பயப்படாதே. डरना नहीं। உன் குடும்பம் உடைந்திருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறாய். तेरा परिवार टूटा ऐसा तो रो रही है। உன் பிள்ளைகளே தேவ ஊழியக்காரர்களாய் எழும்புவார்கள். तेरे बच्चे सेवक होकर खड़े होंगे। எந்த பிள்ளை உன் பெயரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, जिस बच्चे ने तेरा नाम की बदनामी की, எந்த பிள்ளையின் நிமித்தம் வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, जिस बच्चे के वजह से शर्मिंदा हुए, அதே பிள்ளையை ஊழியக்காரனாய் கர்த்தர் எழுப்புவதாக சொல்லுகிறார். वही बच्चे को परमेश्वर सेवक होकर खड़ा करेगा। वो कहता है लेसोकारिया आंदोलन में, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீ ஒதுக்கப்பட்டாய். यीशु को कबूल करने की वजह से तुम உன்னை ठुकराया गया। ஒதுக்கின ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். लोग कई जगह के लोग तुझे ढूंढ कर तेरे पास आएंगे। लेसोकानियो रबी நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில अन्य से तालियों को बजाकर अन्य भाषा में எவ்வளவு बोले, பலத்தோடு தட்ட முடியுமோ, और जितना हो सके बड़ी ताकत के साथ बोले, எவ்வளவு சத்தத்தோடு அபிஷேகத்தால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச जितना हो முடியும். सके उतनी आवाज से अभिषेक से अन्य भाषा நல்லா में இன்னும் बात ஒரு करो। 2 நிமிடம் பேசுங்க. 2 और 2 நிமிடம். मिनट और 2 मिनट बोलिए। रिको ताकि ना रिदोला से लथोका बानिको स्पेरियाला नामा लेथोका निको रिकासो बेहेसा देखो नकीतो लहीना रूथका से बेहिसोतो मेस्पेरातो का से किलियोस्पा। ஆக டதரலே பெரேனே சேரபா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சிலர் பேர் மேல வரங்கள் இறங்குகிறது. कुछ लोगों पर वरदान उतर रहा है, வரங்கள் இறங்குகிறது. वरदान उतर रहे हैं। ஜெபி. प्रार्थना करो। உனக்குள்ள ஒரு ஜெபத்திலே எழுப்புதல். आपके अंदर एक प्रार्थना में बेदारी, உன் ஜெபத்திலே ஒரு எழுப்புதல். प्रार्थना में एक बेदारी आ रही है। உன் வீட்டின் அறையில நீ ஜெபிக்கும்போது இயேசுவை முகமுகமாய் பார்ப்பாய். आपके घर के कमरे में प्रार्थना करने पर यीशु को आमने सामने अब देखोगे। இயேசுவை முகமுகமாய் பார்ப்பாய். यीशु के चेहरे को आमने सामने देखोगे। கர்த்தருடைய குரல் உன் ஜெப அறையில தொனிக்கும். परमेश्वर की वाणी तुम्हारे प्रार्थना भवन में घर நானே में चमकेगी। கர்த்தர் என்று கர்த்தர் உதித்து எழும்புவார். मैं ही यहोवा परमेश्वर, ऐसा परमेश्वर उठ खड़ा होगा। ஷலமகசே. मैं ते कह रहे हो लेबरा गड्ढा थुरा गड्ढा लबा. देखो न रास्ते सो लमनकसे लेबरा दल हरु न ना सको तरियो लोगा धुरा गड्ढा लबा धुरा गड्ढा रबा. हिस्सा हसो तेल को நீ मरात लियो। பயந்த காரியம் உனக்கு நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். वो बात नहीं होगी ऐसा நீ परमेश्वर कहता है। பயப்படுகிற காரியம் நடக்காது. जिस बात से तुम डर रहे हो वो बात नहीं होगी परमेश्वर कह रहा है। 12 மாதத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. बच्चा में लिखा है कि दादी के काम सारी बातें सही हो गई। இந்த மாதம் உன் காரியங்கள் மாறுதலாய் முடிகிற மாதம். ये महीना तेरे सारे काम सफल आशीर्वादित होने वाला இத महीना। நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹalleluya. और हाथों को उठाते हुए तालियों को बजाते हुए हालेलुया உன் बोले। காரியங்கள் மாறுதலாய் முடிகிற மாதம். तुम्हारे काम जो है सफल आशीर्वादित होने वाला நீ महीना। இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். तुमने जो खोया वापस लौटा कर पालोगे। எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். सारी बातों को वापस पालोगे। எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். सारी बातों को वापस पालोगे। दांतों खो रितो का இழந்த सेके। பணங்கள் வரும். और तुझ पर वो ओस के समान आएगा। உடைந்த உன் குடும்பத்தார் திரும்ப சேர்க்கப்படுவார்கள். टूटा हुआ तेरा परिवार वापस जुड़ जाएगा। வெட்கப்பட்ட இடத்துல உன் தலை நிமிரும். जिस बात पर जगह पर शर्मिंदा हुए उस बात पर तेरा मस्तक ऊंचा किया जाएगा। यरबलको. तकेको रदी सालो मगरो मला सीबरबलका. बेतकेनो रुताल से केरिया ரிகடலபரக சுரபலபல. बेन हरू तलाश से केरियो। கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் परमेश्वर तुम्हारे बच्चों को அற்புதங்களும் அடையாளங்களுமாய் நாட்டுகிறார். चिन्ह और चमत्कार होकर स्थापित कर रहा है। அற்புதங்களும் அடையாளங்களுமாய் நீயும் உன் குடும்பத்தாரும் இருப்பீர்கள். चिन्ह और चमत्कार तुम और तुम्हारा परिवार होगा। உன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். आपके द्वारा परमेश्वर का राज्य बांधा जाएगा। இத நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டி जो लोग इस बात पर विश्वास करते केवल ऐसे लोग सिर के ऊपर हाथ को उठाते हुए ताली बजाए, सिर के ऊपर हालेलुया, तालियां बजाए, हालेलुया। ताली बजाए, सिर के ऊपर हाथ।
Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Rika baba basi. Rantos peri koloro ba. Shabahalamaka. Mendendo seki noko sakala. Jesus. Perdo seki. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க कितने लोग परमेश्वर की उपस्थिति को महसूस कर रहे हैं बहनों? தேவனுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்றீங்க परमेश्वर की उपस्थिति को कितने लोग महसूस कर எத்தனை रहे हैं? பேர் தேவனுடைய மகிமையை உணர்றீங்க कितने लोग परमेश्वर की महिमा को एहसास कर रहे हैं? ஹalleluya हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் आज परमेश्वर चमत्कारों को करेगा। கூடுமான அளவு अगर जितना हो सके செய்தியை சீக்கிரமா முடிச்சிட்டு संदेश को जल्दी से समाप्त कर ஒவ்வொரு दो। தலையின் மேலும் கைகளை வைத்து ஜெபிக்க आप हर एक जन के सिर पर हाथ रखते हुए मैं प्रार्थना करने वाला हूँ। உங்கள் வாழ்க்கை மாறும் आपका जीवन बदल जाएगा। உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடையும் आपके जीवन के सारे बंधन टूट जाएंगे। ஹalleluya हालेलुया। கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने ऐसा अनुग्रह और वरदान मुझे दिया है। சில ஆண்டுகளுக்கு முன்பதாக कुछ साल के पहले 2019ல 2019 में தூங்கி கொண்டிருக்கும் போது मैं जब सो रहा था ஒரு தேவ தூதன் என்னுடைய சொப்பனத்துல தோன்றி एक स्वर्गदूत मेरे सपने में प्रकट हुआ என்னோட கூட பேசினார் और मुझसे उसने बात की அவர் சொன்னார் और उसने कहा இனி யார் யார் தலையின் மேலலாம் நீ கைகளை வைக்கிறாய் इसके आगे जिस किसी के सिर पर तू हाथ रखेगा அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பேன் उस हर एक जन को मैं आशीर्वादित करूंगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல अब्राहम को जैसे दिया गया உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் जो तुझे आशीर्वादित करते हैं उन्हें मैं आशीर्वादित அதே करूंगा। போல கர்த்தர் சொன்னாரு वैसे ही परमेश्वर நீ ने कहा யார் யார் தலைமையிலெல்லாம் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறாய் जिस किसी के सर पर तू हाथ रख के आशीर्वादित करेगा அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் वे ஆசீர்வதிப்பேன் हर एक जन को मैं आशीर्वादित அது करूंगा। மாத்திரமல்ல केवल उतना ही नहीं உன் மேல நான் என்னென்ன வரங்களை எல்லாம் तुझ கொடுக்கிறேனோ पर जो जो वरदान मैंने दिए நீ हैं யார் தலையின் மேலெல்லாம் கைகளை வைப்பாயோ जिस किसी के सर पर तू हाथ அந்த रखेगा வரங்கள் அப்படியே அவர்கள் மேலும் वो செயல்படும் वरदान उनके अंदर भी काम करने लगेंगे நீ என்ன ஊழியம் செய்கிறாயோ और जो सेवा तू करता है அதே ஊழியத்தை அவர்களும் செய்ய वो ஆரம்பிப்பார்கள் सेवा वो भी वही सेवा करेंगे அந்த நாள் முதற்கொண்டு और उस दिन से लेकर இந்த நாள் வரையில் आज के दिन तक ஹalleluya हालेलुया। என் கூட வந்திருக்கிறாங்க பாருங்க சென்னையில இருந்து मेरे साथ चेन्नई से जो आए हुए நான் हैं, என்னென்னலாம் செய்றேனோ मैं जो जो कार्य அது करता हूं அப்படியே அவங்க செய்வாங்க बराबर वैसे ही वे लोग भी करते அவங்க हैं। ஒவ்வொருவரும் वे हर एक जन என்ன காட்டிலும் பிரமாதமாவே பேய்களை துரத்துவாங்க मुझसे भी बढ़कर बहुत ही प्रबल ऐसे अशुद्ध आत्मा को भगाते हैं। நீங்க பாப்பீங்க பாருங்க கூட்டத்தின் முடிவுல और सभा की समाप्ति में आप इस बात को देखोगे என்னை விட அவங்க தான் அதிகமா செய்வாங்க मुझसे भी अधिकता की सेवा वो करते हैं। அவர்கள் काम करते ஒவ்வொருவர் தலையின் மேலும் கைகளை வைத்து நான் ஆசீர்வதித்து हैं। वो இருக்கிறேன் हर एक जन के सर पर हाथ रखते हुए मैंने आशीर्वाद किया தேவன் எனக்கு है। கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் மேல வந்திருக்கிறது परमेश्वर ने मुझे दिया गया वायदा का वचन उन पर आया। அதே போல இன்றைக்கு உங்க தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது वैसे ही आज आपके सिर पर जब हाथ रखते हुए प्रार्थना தேவன் எனக்கு करूंगा, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் परमेश्वर ने मुझे दिया गया वायदे को पूरा करने के लिए काबिल है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது कितने जनों को समझ में आया? உற்சாகமா இருக்கீங்களா उत्साहित हो क्या आप? ஹalleluya हालेलुया। நான் சொல்றேன் சந்தோஷமா இருங்க और मैंने कहा आनंदित रहो। பவுல் சொல்றாரு पौलुस कहता है சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் आनंदित रहो, फिर से कहता हूं आनंद करो। உங்கள் துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமா आपका மாற்றுவார் सारा दुख आनंद में बदल जाएगा அதனால பயப்படாதீங்க और इसलिए बिल्कुल डरना நான் नहीं। சொல்றேன் எந்த மலை போன்ற பிரச்சனையா मैं இருந்தாலும் कहता हूं कितने भी पहाड़ के जैसे समस्या हो, ஆண்டவர் இன்றைக்கு அதை சமபூமியாக்குவார் परमेश्वर आज उसे समतल भूमि कर देगा। செருபாபேலே இந்த மலையை மாத்திரம் हे जरुब्बाबेल, तेरे सामने ये पहाड़ இது कुछ भी नहीं। உனக்கு முன்பதாக சமபூமியாகும் तेरे सामने ये पहाड़ समतल हो जाएगा। எதெல்லாம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ जो कुछ बातें तुम्हें डरा रही थी, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் चाहे சரி कोई भी समस्या वो क्यों ना हो, ஆண்டவர் இன்றைக்கு அதை சமபூமியாக்கி போடுவார் आज परमेश्वर उसको समतल भूमि बना देगा। இத விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை इस தட்டினா बात पर போதும் विश्वास करने वाले केवल सिर के ऊपर हाथ रखते हुए ताली बजाएं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। சரி இப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போக ठीक போகிறோம் है, परमेश्वर के वचन की ओर हम जाएं। வசனம் வரும்போது और जब वचन प्रकट இங்க होता எழுந்து है, போறது அங்க எழுந்து இது எதுவுமே இருக்க கூடாது यहाँ पर जाना वहां खड़ा रहना ऐसा बिल्कुल ऐसा செல்போன் नहीं எடுத்து போட்டோ பிடி இது எதுவுமே இருக்க கூடாது करना। मोबाइल उठा के फोटो निकालना ऐसा कुछ नहीं பைபிளை करना। கையில எடுத்துட்டு வசனத்தை கேட்கணும் बाइबल को हाथ में लेते हुए वचन को सुनना है। ஹalleluya हालेलुया। இப்ப எடுத்துக்கொள்ளுங்க अभी आप बाइबल को खोलें। என்னாகமம் 23ஆம் அதிகாரம் गिनती इसका 23वां अध्याय 23ஆம் வசனம் और 23वां वचन। என்னாகமம் 23 गिनती इसका 23वां अध्याय 23 23वां वचन। निश्चय कोई मंत्र याकूब पर नहीं चल सकता
और इसराइल पर भावी कहना कोई अर्थ नहीं रखता, परंतु याकूब और इसराइल के विषय में अब यह कहा जाएगा कि ईश्वर ने क्या ही विचित्र काम किया है। யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, याकूब के विरोध में कोई तंत्र मंत्र नहीं, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, इसराइल के विरोध में कोई भावी कहलाना ஆண்டவர் नहीं होगा। परमेश्वर தேவனுடைய ஜனங்களுக்காக இறங்கி வந்து परमेश्वर के लोगों के लिए उतर आकर பிலேயாமோடு கூட போராடினார்। बिलाम से उसने लड़ा। பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் கூலி கொடுக்கப்பட்டு வரவழைத்தவர்। बिलाम जो है इसराइल लोगों को श्राप देने के लिए उसे जो है पैसे देकर बुलाया गया ஆனா था। இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாமால சபிக்கவே முடியல। लेकिन इन इसराइली लोग बिलाम जो है इसराइलियों को श्राप नहीं दे पाया। காரணம் என்ன? वजह क्या थी? ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு துணை நின்றார்। और परमेश्वर अपने बच्चों के लिए उनका साथ खड़ा रहा। பிலேயாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், बिलाम को देखकर परमेश्वर ने कहा, என் ஜனங்களுக்கு விரோதமான உன் மந்திரவாதம் பலிக்காது, मेरे बच्चों के मेरे लोगों के विरोध में तेरा कोई என் तंत्र मंत्र ஜனங்களை नहीं குறித்து चलेगा। நீ குறி சொல்லவும் முடியாது। और मेरे लोगों के विरोध में कोई भावी तू नहीं कह ஏன் सकता। தெரியுமா? क्यों पता है? நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன், मैं उनके बीच में हूँ, நான் அவர்கள் நடுவில் வீற்றிருக்கிறேன், मैं उनके बीच में निवास करता हूँ। ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உண்டு, और राजा के जैसे जय घोषणा उनके अंदर होती है। காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், सांड के जैसे बल मैंने उनको दिया है। ஆகவே என் பிள்ளைகள் நீ தொட முடியாது। और इसलिए मेरे बच्चों को तू छू नहीं सकता। ஒரு மந்திரமும் வாய்க்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை। कोई भी मंत्र जो है उसके उनके विरोध में परमेश्वर सफल होने नहीं दिया। ஹalleluya, हालेलुया। கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார்। परमेश्वर ने खुद ये बात कही। யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது। याकूब के विरोध में कोई तंत्र मंत्र बिल्कुल नहीं चलेगा। இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அழிய காரணம் என்ன? आज बहुत सारे परिवार बर्बाद होने की वजह क्या है? மாந்தரிகம், और तंत्र मंत्र மாந்தரிகம், और जो है वो जादू எவ்வளவோ टोना। சபைகள் அழிந்திருக்குது மாந்தரிகத்தினால। और कोई तो जादू टोने की वजह से कलीसियाएं எவ்வளவோ नाश हो गई। குடும்பங்கள் அழிந்திருக்கிறது மாந்தரிகத்தினால। कितने सारे परिवार जादू टोने की वजह से वो சில बर्बाद हो चुके நேரங்கள் हैं। மாந்தரிகம் உங்க வாழ்க்கையில செயல்படுவது உங்களுக்கே தெரியாது। कभी-कभी आपके जीवन में तंत्र मंत्र सफल नहीं होता, आपको खुद पता नहीं चलता। மந்திர ஆவிகள் எப்பவுமே அது ரொம்ப ரகசியமா செயல்படும்। जादू टोने की आत्मा बहुत ही गुप्तता में रहस्यता में काम நீங்க करती है। நினைப்பீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், और आप सोचोगे अरे मैं अच्छा ही हूं, ஏதோ கெட்ட நேரம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை और क्या खाली कुछ नहीं हो, थोड़ा आशीर्वाद नहीं है, அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க। ऐसा आप सोचोगे। ஆனா மந்திர ஆவிகள் அது செயல்படுவதை காட்டவே காட்டாது। लेकिन जादू टोने वाला आत्मा वो जो काम करता है वो प्रकट नहीं करता, दिखाता நல்லா नहीं। கேளுங்க, இன்றைக்கு और आज ध्यान से सुने, மாந்திரிகத்துக்கான சில அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்றேன்। जादू टोने के कुछ वजह कुछ भेद की बात में आपको बताऊंगा। மாந்திரிகத்துக்கான சில அறிகுறிகள், और जादू टोने के कुछ चिन्ह कुछ बातों இந்த में आपको அறிகுறிகள் உங்களுக்கு அடிக்கடி உங்க வாழ்க்கையில அது நடக்குமானால், और ये चिन्ह अगर हमेशा आपके जीवन में दिखाई देंगे तो உங்களுக்கு மாந்திரிகத்தின் ஆவி செயல்படுது। इसका मतलब जादू टोने की आत्मा आपके विरोध में काम कर रही है। எனக்கெல்லாம் யார் பாஸ்டர் மந்திரம் செய்வா? अरे मेरे विरोध में कौन पास्टर जी जादू टोना करेगा? அப்படி சொல்லி ஒரு பிரதர் என்கிட்ட ஜெபிக்க வந்தார்। ऐसे बोलते हुए एक भाई मेरे पास प्रार्थना करने के लिए आया। அவருக்கு ஒரு 50 வயசு, उसे एक 50 उम्र का होगा वो, அவருக்கு வேலையே கிடைக்கல, और उसे काम ही नहीं मिला। திருமணமானது ரொம்ப லேட் மேரேஜ், विवाह हुआ बहुत ही देरी से विवाह हुआ। திருமணமான பிறகு இருந்த அந்த ஒரு வேலையும் போயிடுச்சு। शादी होने के बाद जो काम था वो भी छूट गया। அப்ப மனைவியும் கணவனும் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க। तो पति पत्नी मिलकर मेरे पास प्रार्थना करने के लिए சொன்னாங்க, आए। பாஸ்டர் எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு, उन्होंने कहा देखो पास्टर जी 3 साल के पहले हमारी शादी ஆனா हुई, நான் பார்க்கிறேன் என்னோட 20 வயசுல இருந்து என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாதுன்னு அந்த ஆள் சொன்னார்। लेकिन मैंने देखा कि मेरे 20 उम्र से मेरे जीवन में कोई आशीर्वाद ही नहीं है। ऐसा எந்த कहा வேலையில என்னால நிரந்தரமா இருக்கவே முடியாது, किसी भी काम में निरंतरता से स्थिर नहीं रह पाता। நல்லா நான் படிச்சிருக்கிறேன், और अच्छी पढ़ाई की है, நான் நல்லா ஆங்கிலம் பேசுவேன், और अच्छा इंग्लिश बात करता நல்ல हूं, திறமைகள் உண்டு, अच्छे कला हुनर ஆனா है, என்னால செழிக்க முடியல, लेकिन मैं सफल ही नहीं हो पाता। என்னன்னு தெரியல। और वजह क्या है पता नहीं। எனக்காக ஜெபிங்க। मेरे लिए आप प्रार्थना करो। வந்தார்கள் கணவன் மனைவி, और पति पत्नी दोनों जन आए, அவர் ஒரு 6 அடி உயரத்துல இருப்பார்। और उसकी जो कद है 6 फीट का वो था। வசனத்தெல்லாம் அவர்களுக்கு சொல்லி முடித்த பிறகு वचन को बताकर समाप्त करने के बाद தலையின் மேல கைகள் அப்படி வைத்ததுதான், उसके सर पर मैंने जब हाथ ही रखा, அப்படியே மரம் சரிந்து விழுவது போல பொத்துன்னு விழுந்தார்। ऐसे पेड़ जैसा बड़े जोर से गिरता है ऐसे ही गिर गया। அவருக்குள்ள இருந்து ஒரு பிசாசு வெளியே வந்து उसके பேசுகிறார், अंदर से एक अशुद्ध आत्मा प्रकट होकर बोला, ஐயோ என்னுடைய 20 வயதுல நான் இவனை பிடிச்சேன், अरे इसके 20 उम्र में मैंने इसको पकड़ा था, இவன்
20 வயதுல இவனுக்குள்ள நான் வந்தேன். 20 उम्र का जब ये था इसके अंदर में आया था. இவனுக்கு இவ்வளவு வருடங்கள் நான் உள்ள இருக்கிறதே தெரியாது. इतने सालों तक मैं इसके अंदर था, इसको खुद को पता नहीं था. நான் தான் இவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறேன். मैं ही इसके जीवन को बर्बाद करता आ रहा இவன் हूं. வேலையெல்லாம் நான் தான் கட்டி வைத்திருக்கிறேன். इसके काम को मैंने ही बांध कर रखा था. இவன் பணத்தெல்லாம் நான் தான் சிறை பிடிச்சு வச்சிருக்கிறேன். इसके पैसे को मैंने बंदी बना कर रखा था. ஹalleluya. हालेलुया. எப்படி வந்த நான் கேட்டேன். और कैसे क्या मैंने पूछा. அந்த உள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது. अंदर रहने वाले अशुद्ध आत्मा ने இவனுடைய कहा. சொந்த சித்தப்பா இவனுக்கு மந்திரம் செஞ்சான். इसके खुद के चाचा ने इसके विरोध में जादू टोना किया. சொந்த சித்தப்பா. खुद का चाचा. இந்த பையன் நல்லா இருக்க கூடாது. और ये लड़का अच्छा नहीं இவனுக்கு வேலை रहना. கிடைக்க கூடாது. इसको काम नहीं मिलना है. சொந்த சித்தப்பா. खुद का चाचा. மந்திரம் செஞ்சிட்டு அவரு கொஞ்சம் வருஷத்துல செத்து போயிட்டார். जादू टोना करके थोड़े साल के अंदर वो चाचा मर गया. அவரு செத்து போயிட்டாரு. वो व्यक्ति तो मर गया ஆனா जिसने இந்த किया. மந்திரம் இன்னும் அது கிரியை செஞ்சிட்டு இருக்குது. लेकिन ये जादू टोना अभी भी इसके विरोध में तंत्र मंत्र काम कर रहा உங்களுக்கு था. என்றைக்கோ யாரோ ஒருவர் செய்த ஒரு மந்திரம் இருக்கலாம். आपको हो सकता है कि कभी किसी ने आपके विरोध में जादू அந்த टोना किया மந்திரம் होगा. செஞ்சவங்க எல்லாம் எங்கேயோ வேற வீடு அங்க எங்கன்னு போய் கூட இருக்கலாம். और जिसने वो टोना किया है वो घर बदली करके कहीं और गए होंगे. ஆனா அந்த மந்திரத்தை நீங்க உடைக்காத விட்டதனால लेकिन वो तंत्र मंत्र आपने तोड़ा नहीं அது इसकी वजह से இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள செயல்பட்டு वो கொண்டிருக்கிறது. अब तक आपके जीवन में काम कर रहा ऐसा होगा. பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அது நிறைவேற்றி முடிக்கும். और शैतान को अशुद्ध आत्मा को जो काम दिया गया उसके द्वारा वो काम वो पूरा करता है. அந்த பிசாசு சொல்லுது. और अशुद्ध आत्मा ने என்ன कहा அனுப்புனவன் செத்து போயிட்டான். मुझे जिसने भेजा था वो तो मर ஆனா गया. என்ன பண்றது? लेकिन अब मैं क्या करूं. எனக்கு வேற எங்கேயும் போக தெரியல. मैं और कहीं जाना मुझे नहीं இவன் पता. வாழ்க்கையை அழிக்க என்ன அனுப்புனாங்க. इसके जीवन को बर्बाद करने के लिए मुझे அதனால भेजा गया. 20 வயதுல இருந்து இவனுக்குள்ள और இருக்கிறேன். इसलिए इसके 20 उम्र से मैं इसके अंदर हूं. 30 ஆண்டுகளா நான் இவனுக்குள்ள தான் இருக்கிறேன். 30 सालों तक मैं इसके अंदर हूं. சிஸ்டர் பிரதர், भाई बहन, ஒவ்வொரு ஆசீர்வாதமற்ற சூழ்நிலைகளுக்கு பின்னால பேய்கள் இருக்கிறது. और हर एक आशीर्वाद नहीं आता तो उसके पीछे जो है परिस्थिति के पीछे இதை अशुद्ध நீங்க आत्मा है. அறிந்து கொள்ளாத பட்சத்துல इस बात को जब तक आप नहीं जानोगे நீங்க பல ஆண்டுகள் ஆலயத்துக்குள் வந்தாலும் तो कई सालों तक कलीसिया में आने के நீங்க बावजूद ஆசீர்வாதமே இல்லாததான் மரிக்க போறீங்க. आप बिना आशीर्वाद के ऐसे ही मर जाओगे. இந்த பூமியில துக்கத்தோடு வாழ்ந்துதான் முடிக்க इस போறீங்க. पृथ्वी पर दुख के साथ ही आपका अंत होगा. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. पहला यूहन्ना 3:8 कहता है பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். अशुद्ध आत्मा के कामों को, शैतान के कामों को नाश करने के लिए परमेश्वर का கைகளை पुत्र. தட்டுவா ஆண்டவருக்கு. सभी जन तालियों को बजाएं, जोर से परमेश्वर के लिए तालियां உன் बजाएं. வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசின் வல்லமையை அழிக்கும்படியா இயேசு வெளிப்பட்டார். आपके जीवन में शैतान के कामों को नाश करने के लिए यीशु मसीह प्रकट हुआ. இன்றைக்கு சில அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லிக் आज கொடுக்கிறேன். को जो उसके कारण, उसके चिन्ह मैं आपको बताता हूं. மாந்திரிகம் இருப்பதற்கான சில அறிகுறிகள் तंत्र मंत्र या जादू टोना होने के कुछ चिन्ह குயிக்கா या முடிக்கிறேன். कारण. முதல் அறிகுறி, और पहला चिन्ह, உங்க पहला कारण, சொப்பனத்துல आपके सपने में அடிக்கடி உங்களை बार बार யாரோ துரத்துவது போல நீங்க பாக்குறீங்க. कोई तो आपको भगा रहा है, दौड़ा रहा है. आप சொப்பனத்துல देखोगे. யாரோ துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை. सपने में आपको कोई दौड़ा रहा है, आपके पीछे யாரோ कर रहा है. மந்திரவாதிகளோ அல்லது பிசாசுகளோ உங்களை சொப்பனத்துல துரத்திட்டு வருது. और कोई तो जादू टोना करने वाला या शैतान आपके सपने में आपको भगा रहा होता, दौड़ा அல்லது रहा உங்கள் है. முகம் தெரியாத சில நபர்கள் உங்களை சொப்பனத்துல துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. और कुछ आपको पहचाने वाले लोग आपके सपने में आपको भगाते இது रहते எதற்கு हैं. அடையாளம்? ये किस बात का चिन्ह है? உங்க வாழ்க்கையில போராடுகிற மந்திர வல்லமைக்கு அது அடையாளம். आपके जीवन में तंत्र मंत्र की शक्ति काम करे, इसका ये चिन्ह है. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்க அடிக்கடி பார்க்கிற நபரா இருந்தா, अगर आज इस प्रकार के सपना बार बार आप देखने वाले உங்களை व्यक्ति होंगे துரத்தி तो கொண்டிருக்கிற இந்த சத்துருவை இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உடைத்து போடட்டும். आपको भगाने वाले उस अशुद्ध शक्ति को आज यीशु मसीह का लहू उसको तोड़ने वाला है. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனும் அவன் சேனைகளும் துரத்தி கொண்டு வந்தார்கள். इस्राएली लोगों को फिरौन और फिरौन की सेना जो है भगा रहे थे, पीछा कर रहे थे. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க கூடாதபடி ஒரு அக்கினி அவர்களை மறைத்தது. लेकिन इस्राएलियों के पास नहीं पहुंचने न पहुंचे, इसलिए एक आग बीच में आई சொல்ற थी. இதுவரைக்கும் உன்னை துரத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமையை मैं आपको बताता हूं कि अब तक आपको भगाते आ रहा शत्रु की இந்த शक्ति. கூட்டத்தின் முடிவுல பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்கி அவைகளை தடை பண்ணி इस போடும். सभा के अंत में पवित्र आत्मा की अग्नि आकर उस बातों को रोक देगी. அடுத்த ஒரு அறிகுறி, अगली और एक चिन्ह है, और एक कारण, அடுத்த ஒரு அறிகுறி, और एक चिन्ह. நீங்க தூங்கி எழுந்த பிறகு आप सोकर जब जाग उठते உங்க हो, சரீரத்துல சில காயங்களை பார்க்கிறீங்க. आपके शरीर में कुछ घाव को आप देखते சில हो, கீறின காயங்கள் और कुछ जो ऐसा चीर लगा हुआ அல்லது घाव, ஏதோ ஒரு சில வெட்டு காயங்கள் या तो कुछ
कटा हुआ ऐसा घाव। தூங்குவதற்கு முன்பதாக அது இல்ல. सोने से पहले तो वो घाव नहीं था। தூங்கி எழுந்த பிறகு உங்க சரீரத்துல அது இருக்குது. सोकर जब जाग उठे आपके शरीर में वो घाव को आप देख रहे இது हो। மாந்திரிகம் இருப்பதற்கு அடையாளம். ये जादू टोना का एक चिन्ह है। ஒரு 2 வருடத்துக்கு முன்பதாக எங்க வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. 2 वर्ष के पहले एक परिवार मेरे घर आया அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாத பிசாசால பயங்கர கட்டப்பட்டிருந்தது. और वो बच्चे स्कूल में नहीं जा पा रहे थे, अशुद्ध आत्मा से बहुत ही जकड़ी हुई थी। சொந்த பாட்டியே அந்த பிள்ளைக்கு விரோதமா மாந்திரிகம் और பண்ணியிருந்தாங்க. खुद की दादी ने उस बच्चे के विरोध में जादू टोना किया था। அந்த குடும்பத்தார் வந்து சொன்னாங்க, वो परिवार के लोगों ने आकर என் कहा பிள்ளையால பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியல பாஸ்டர். मेरे बच्चे जो है स्कूल में जा ही नहीं पाती है। ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல நின்னு அப்படியே பொத்துன்னு மயக்கடிச்சு और விழுந்துரும். स्कूल के यूनिफॉर्म पहनकर तैयार होकर घर के दरवाजे तक जाती और ऐसे அப்படியே गिर पड़ती है வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வருவோம். और ऐसे घर उठाकर घर के अंदर ले சரியா आते हैं। ஸ்கூல் பெல் 10 மணிக்கு அடிக்கும்போது और बराबर स्कूल का बैल जो है 10 बजे जब घंटी बजती மயக்கம் है தெளிஞ்சு எழுந்து உட்கார்ந்துருவா. और बहुत ही चक्कर आकर ऐसे वो बैठ அன்னைக்கு जाती है ஸ்கூல் கட்டு. और इसलिए स्कूल में जा नहीं ஒவ்வொரு पाती। நாளும் இது நடைபெறும். और हर दिन ऐसा होता சில है। நேரங்கள் வீட்ல இருந்து எப்படியோ வண்டியில உட்கார வைத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய்டுவோம். कभी कभी कैसे भी करके हमारी गाड़ी पर बिठाकर उसको स्कूल में ले ஸ்கூல் जाते हैं கேட்ட தொட்ட உடனே மயக்கடிச்சு கீழ और விழுந்துரும். स्कूल के गेट को छूते ही चक्कर आकर गिर पड़ती है। பிள்ளைய நான் கேட்டேன், उस बच्ची को मैंने पूछा என்ன நடக்குது உனக்கு? और क्या होता है बाला? பிள்ளை சொன்னா, और उस बच्चे ने कहा என்னை யாரோ ஒரு கட்டி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போனாங்க. कोई तो मुझे बांध कर जंगल में ले गया அந்த இடத்துல மந்திரவாதி இருந்தா. और उस स्थान पर जादू टोने वाला என் था। கையை அப்படி நீட்டி मेरे हाथ को ऐसा बढ़ाकर ஒரு கத்தி எடுத்து என் கையை வெட்டனா. एक चक्कू लेकर मेरे हाथ என் को கையில काटा। இருந்து ரத்தத்தெல்லாம் எடுத்தா. मेरे हाथ से लहू को लिया நான் இந்த சொப்பனத்துல கதறுகிறேன், और मैं सपने में चिल्ला रही ஐயோ थी, என் கையை வெட்டாதீங்க. अरे मेरे हाथ को मत काटो ऐसा बोल என் रही थी मैं। ரத்தத்தெல்லாம் அவன் பிடிச்சிட்டான். मेरे लहू को उन्होंने ले அதுக்கு लिया। பிறகு நான் தப்பி வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். उसके बाद कैसे बच के मैं घर पे दौड़ कर ஆனா आ गई। காலையில எழுந்து பார்க்கும்போது दूसरे दिन सुबह जब वो उठी உண்மையாகவே என் கை வெட்டப்பட்டிருந்தது. सचमुच मेरे हाथ में घाव लगा हुआ था, कटा அந்த हुआ था। காயத்தை அந்த பிள்ளை என்கிட்ட காண்பிச்சான். और उस घाव को जो है उस बच्चे को பாருங்க बच्चे ने பாஸ்டர், दिखाया। பிளேட்ல யாரோ கட் பண்ணி இருக்காங்க பாருங்க. देखिए पास्टर जी ब्लेड से किस प्रकार से काटा हुआ है। ஹalleluya. हालेलुया। அந்த மாதிரி நீங்க தூங்கி எழுந்த பிறகு உங்க சரீரத்துல சில காயங்கள், इस प्रकार से सोकर आप जाग उठते तो आपके शरीर में कुछ घाव आपको சில दिखते हैं கீறின और காயங்கள், कुछ ऐसा चीरे हुए घाव, பிளேட்ல வெட்டினது போன்ற காயங்கள். ब्लेड से काटा हुआ इस प्रकार का அப்படி घाव। உங்க உடம்புல அப்படிப்பட்ட தழும்புகள் தானா தூங்கின பிறகு வருது. ऐसे आपके शरीर में अपने आप जो है सोने के बाद अगर ऐसा चिन्ह घाव लगते हैं, மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. इसका मतलब आपके विरोध में कोई जादू टोना कर रहा है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது காரியம், तीसरा कारण, அடிக்கடி உங்களுடைய சொப்பனத்துல செத்த மனிதர்களை பார்க்கிறீர்கள். बार बार आपके सपने में मरे हुए व्यक्ति को देखते हो। செத்து போனவங்க உங்க சொப்பனத்துல வந்துகிட்டே இருக்காங்க. मरे हुए व्यक्ति सपने में आपके आते रहते हैं। அது எதற்கு அடையாளம்? वो किस बात का चिन्ह है? மாந்திரிகம் கிரியை செய்வதற்கு அடையாளம். और तंत्र मंत्र आपके विरोध में செத்து काम कर போனவங்க रहा है। சொந்தக்காரர்களை பாப்பீங்க. मरे हुए आपके रिश्तेदारों को आप அல்லது செத்து देखोगे, போன யாரோ சில மனிதர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. या मरे हुए कोई तो व्यक्ति वो आपके सपने में आते ही रहते हैं। செத்தவர்களோட உட்கார்ந்து உணவு சாப்பிடுவீங்க. मरे हुए व्यक्ति के साथ बैठकर आप खाना खा रहे செத்தவர்களோட होते சொப்பனத்துல பயணிப்பீங்க. और सपने में मरे हुए व्यक्ति के साथ यात्रा कर रहे होंगे। அடிக்கடி இந்த சொப்பனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. बार बार ये सपने आते हैं। உங்க வாழ்க்கையில மந்திர ஆவி செயல்படுது. अगर ऐसा है तो जादू टोने का आत्मा आपके जीवन எங்க में काम कर रहा है। மந்திரங்கள் செயல்படுதோ जहां पर जादू टोने का काम அங்கதான் करता है, செத்த ஆவிகள் கிரியை செய்யும். वहीं पर मरे हुए आत्मा काम करते हैं। மந்திரவாதிகள் जादू टोने करने பெரும்பாலும் वाले எந்த ஆவிகளை பயன்படுத்துவாங்க மாந்திரிகத்துக்கு தெரியுங்களா? अधिकतरता से तंत्र मंत्र करने के लिए कौन सी செத்த आत्मा का उपयोग ஆவிகளை करते பயன்படுத்துவார்கள். मरी हुई आत्मा का उपयोग करते हैं। செத்த ஆவிகளை பயன்படுத்துவார்கள். मरी हुई आत्मा का उपयोग करते இந்த हैं। விடுதலை ஊழியத்துல और इस छुटकारे की சில सेवा में ஆவிகளை துரத்தும் போது, कुछ आत्माओं को சில भगाने पर, கேன்சர் ஆவிகளை துரத்தும் कुछ போது कैंसर की आत्माओं को भगाने அவைகள் पर, சொல்லும், और वो बोलती है என்ன இந்த மந்திரவாதி தான் ஏவி விட்டான். मुझे उस जादू टोने ही मुझे भेजा। நான் கேட்பேன், எப்படி இந்த உடம்புல வந்த? मैं पूछता हूँ कैसे इस शरीर में तो आया? நானும் கேன்சர்ல செத்த ஆவிதான். मैं भी कैंसर से मरा हुआ आत्मा हूँ। நான் கேன்சர் வியாதிப்பட்டு செத்துட்டேன். कैंसर की बीमारी लगकर मैं मर गया था। மந்திரவாதி என்ன பிடிச்சா, जादू टोने वाले ने मुझे இந்த पकड़ा உடம்புல போய் அதே கேன்சரை உண்டு பண்ணு அனுப்புனா. और इस शरीर में वही कैंसर ला ऐसा मुझे भेजा। இந்த உடம்புக்குள்ள வந்து நான் அந்த வயிற்றுல கேன்சரை உண்டு इस பண்ணிட்டேன். शरीर में मैं आकर इसके पेट में मैंने कैंसर लाया மார்பகத்துல கேன்சரை உண்டு பண்ணிட்டேன். और सीने में कैंसर ले आया। செத்த ஆவிகளை கொண்டு மந்திரவாதிகள் செயல்படுவார்கள். मरे हुए आत्मा को पकड़कर जादू टोने वाले लोग जादू அதனால टोना தான் करते हैं। தேவன் ஒரு நியாய பிரமாணத்தை வைத்திருந்தார். और इसलिए परमेश्वर ने न्याय व्यवस्था रखी थी। செத்த ஆவிகளோடு இஸ்ரவேல் ஜனங்கள் பேசக்கூடாது. मरी हुई आत्मा के साथ इस्राएल लोग बात नहीं करना है। செத்த ஆவிகளிடத்துல குறி கேட்க
ஓடக்கூடாது. मरी आत्मा के मरी हुई आत्मा के साथ भागे नहीं कहलाना செத்தவர்களிடத்துல भविष्य குறி கேட்கிற அப்படிப்பட்ட ஆட்களை அவன் தேசத்திலிருந்து துரத்தணும்னு சொல்லி தேவன் ஒரு கட்டளை मरे கொடுத்தார். हुए आत्मा से भविष्य जानने की बात पूछने वाले लोगों को देश से निकाल दो, इस प्रकार से இந்த परमेश्वर ने कहा। சொப்பனத்தில் அடிக்கடி செத்தவர்கள் வருகிறார்கள். और मरे हुए लोग क्या आपके सपने में बार-बार आते இன்றைக்கு हैं? அந்த வல்லமையெல்லாம் நம்ம உடைக்க போகிறோம். और आज उस सामर्थ्य शक्ति को हम तोड़ने वाले இன்றைக்கு அந்த हैं। பிசாசின் வல்லமையெல்லாம் முறியடிக்க आज போகிறோம். उस शत्रु की शक्ति को हम तोड़ने वाले हैं। ஹalleluya. हालेलूया। அடுத்தது अगली बात, நீங்க தூங்கும்போது आप जब सो रहे होते हो, ஸ்லீப் பேரலிசிஸ் உங்களுக்கு வரும். स्लीप पैरालिसिस आपको हो जाता है। தூக்க முடக்கம். और मतलब आप सोते रहते हो और आप हाथ पैर नहीं हिला पाते हो। தூங்கிட்டே இருப்பீங்க. आप सोते रहते हो, திடீரென்று உங்களால ஒரு பிசாசு உங்களை தாக்கும் தூக்கத்துல. अचानक नींद में एक अशुद्ध आत्मा आप पर हमला करता है। அந்த நேரத்துல உங்க கை கால் வாய் எதுமே அசைக்க முடியாது. उस समय पर आपके हाथ पैर नहीं चलते, आपका मुंह नहीं चलता। எழுந்து லைட்ட போடணும்னு நினைப்பீங்க முடியாது. आप ऐसा सोचोगे अपने में उठ जाता हूं, लाइट चालू करता हूं, हो नहीं पाता। பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்புன நினைப்பீங்க முடியாது. बगल वाला जो सोया उसको जगाने का सोचोगे, ऐसा हो नहीं पाएगा। ஏதாவது செய்யணும் நினைப்பீங்க அசையவே முடியாது कुछ பாருங்க. तो करना है, ऐसा सोचोगे आपके हाथ पैर ही नहीं हिलेंगे। தூக்க முடக்கம் அது. और इसको स्लीप पैरालिसिस कहते हैं। அடிக்கடி அந்த பிரச்சனை உங்களுக்கு வருகிறது என்றால் बार बार अगर ये समस्या आप में होती है तो மாந்திரிகம் செயல்படுகிறது. इसका मतलब टोना आपके विरोध में किया गया। ஹalleluya. हालेलूया। அடுத்த விஷயம், अगली बात, உங்க சொப்பனத்துல சர்ப்பங்கள் வருகிறது. आपके सपने में सांप आते हैं। சர்ப்பங்கள் வந்து உங்களை கடிக்கிறது. सांप आकर आपको डसते हैं। உங்க வீட்டை சுத்தி சுத்தி பாம்புகள் வருகிறது. आपके घर के चारों तरफ सांप आते रहते हैं। சர்ப்பம் உங்கள் கையை கடித்து விட்டது. सांप आपके हाथों को काट लिया, காலை கடித்து விட்டது. पैर को काट लिया, வீட்டுக்குள்ள போய் ஏதோ ஒன்று ஏதோ செய்கிறது. और घर पर आकर कुछ तो वो सांप करता है। சில நாட்களுக்கு முன்பதாக कुछ दिन के पहले ஒரு சகோதரி போன் செய்தார்கள். एक बहन ने फोन किया, கோயம்புத்தூர் என்கிற ஒரு பகுதியில இருந்து. कोयम्बतूर नाम की जगह से। அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் उन्होंने कहा, पास्टर जी, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். मैंने एक सपना देखा, ஒரு பெரிய வலு சர்ப்பம் बहुत ही बड़ा अजगर என் सांप வீட்டுக்குள்ள வருது. मेरे घर के अंदर आया। வந்து आकर என் பிள்ளையினுடைய தலைக்கு நேரா படையெடுத்தவன் தலையை தாக்க ஆயத்தமா இருக்கு. मेरे बच्चों के सिर के ऊपर अपने ऐसा फन उठाकर उसे मारने डसने पर था। என் பிள்ளையினுடைய தலையை தாக்க ஆயத்தமா இருக்குது. मेरे बच्चे के सिर पर मानो वो डसने के लिए तैयार है। அந்த நேரம் பார்த்து और ऐसे समय என் में வீட்டுல இருக்கிற நாய் मेरे घर का जो அந்த कुत्ता था, சர்ப்பத்தை போய் கடிக்க उस सांप को जाकर काटा, அந்த சர்ப்பம் என் நாயை கொத்துகிறது. और वो सांप मेरे घर के कुत्ते को काट रहा இதுதான் था। சொப்பனம். और यही वो सपना था। சொப்பனத்தை விட்டு எழுந்தேன். और उस सपने में से मैं ஒரே जाग उठी। வாரத்துல என் மகனுக்கு தலையில பிரச்சனை வந்தது. एक ही महीने के अंदर मेरी बेटी के सर में समस्या आई हुई, மூளை நரம்புல அடைப்பு ஏற்பட்டது. और जो है मस्तिष्क में जो है जो उसकी नसों में जो है लहू मतलब जम गया। ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் செய்தோம். नस में जो है वो बाधा हुई, हॉस्पिटल जाकर एडमिट किया गया। டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, மூளை நரம்புல அடைப்பு இருக்குது, தலையை மண்டை ஓட்டை எடு பிரிச்சு தான் இவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும். डॉक्टर ने कहा कि दिमाग के नस में जो है वो ब्लॉक हो चुका है, उसका खोपड़ी निकाल कर ऑपरेशन करना पड़ेगा। என் மகனுக்காக ஜெபித்தோம். उसकी बेटी के लिए हमने प्रार्थना கர்த்தர் की, ஜெபத்தை கேட்டார். और परमेश्वर ने प्रार्थना என் सुनी, மகனை கர்த்தர் குணமாக்கிட்டார். और मेरी बेटी को परमेश्वर ने चंगाई दी। ஆபரேஷனே இல்லாத மருந்து மாத்திரையாலே குணமாயிட்டான். बिना ऑपरेशन के, बिना दवाई के प्रार्थना से वो अच्छी हो ஆனா गई। அதே நேரத்துல लेकिन उसी समय என் में வீட்டுல 8 வருடங்களா வளர்த்த ஒரு லேப்ரடார் டாக் मेरे घर पे 8 साल से लैब्रो कुत्ता जो है पाला हुआ என் था। மகன் சுகமான அதே நேரத்துல मेरे बेटा जो बेटी अच्छी हुई उसी அந்த समय நாய் ரத்த வாந்தி எடுத்து மூக்களையும் வாயில ரத்தம் கக்க ஆரம்பித்தது. वो कुत्ता जो है उसके मुंह से खून निकला, उसके नाक से खून निकलने அந்த लगा। நாய் 2 நாள்லயே செத்து போனது. वो कुत्ता 2 दिन में ही मर गया। எப்படி பிசாசின் கிரியை வெளிப்படுது பாருங்க. कैसे शत्रु का, शैतान का काम प्रकट होता है, देखो। சர்ப்பமானது அந்த பிள்ளையின் மகனுடைய தலையை தாக்க எழும்பி और वो सांप जो है बच्चे के सिर के ऊपर आकर फन जो उठाकर मारने நாயை की கடித்து நாய் செத்து போனது இவன் பிழைச்சிட்டான். वो कुत्ता जो है उसको काटने लगा, और कुत्ते के द्वारा ये बच गया। அநேகருக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்களை குறித்ததான अनेक लोगों को ऐसे सपने के बारे में விழிப்புணர்வு கிடையாது. और प्रकटीकरण नहीं मिलता। ஏதோ பாம்பு வந்தது, अरे कुछ तो ऐसा देखा, ஏதோ பாம்பு வந்து கடிச்சது कुछ போச்சு. तो कोई सांप आया, काटा, चला गया। நான் சொல்றேன், அதுக்கு பின்பதாக பெரிய விளைவுகள் உண்டு. मैंने कहा उसके पीछे बहुत ही बड़ा परिणाम है। சர்ப்பங்கள் உங்களை கடிச்சிடுச்சுனா விஷம் ஏறிடுச்சுன்னு அர்த்தம்.
सांप अगर काटता है इसका मतलब जहर चढ़ गया है। சிலருடைய சொப்பனத்துல நாய்கள் அடிக்கடி பாப்பீங்க. कुछ लोगों के सपने में आप हमेशा कुत्तों को देखते हो। நாய்கள் வந்து உங்களை கடிக்க ஆரம்பிக்கும். कुत्ता आकर आपको काटने लगता है। பல கலர்ல நாய்கள் வரும். कई अलग-अलग रंग के कुत्ते आते உங்க हैं। வீட்ல துரத்தி கொண்டே இருக்கும் உங்களை. आपके घर में आपको भगाते रहे, दौड़ाते हैं, पीछा करते हैं। பிள்ளைகள் அது யாரையாவது ஒருத்தரை கடிக்கிற மாதிரி பாப்பீங்க. आपके बच्चे को या किसी को काटता हुआ कुत्ता आप देखोगे। அடிக்கடி இந்த சொப்பனத்தை பாக்குறீங்க. बार-बार ऐसा सपना आप देखते हो। நல்லா கேளுங்க, மந்திரம் இருக்குது. अच्छे से सुनिए, इसका मतलब आपके विरोध में जादू மாந்திரிகம் टोना இருக்குது. वो तंत्र मंत्र किया गया है। சர்ப்பங்கள் நாய்கள் அடிக்கடி சொப்பனத்துல வருதுன்னா உங்களுக்கு மந்திர ஆவி போராடுது. सांप और कुत्ता अगर आपके सपने में बार-बार आ रहा है, इसका मतलब जादू टोने का आत्म मतलब आपके विरोध में काम कर रहा है। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 24 எடுத்து வாசித்து பாருங்க. भजन संहिता 24वां भजन निकाल कर ஆண்டவர் पढ़ें। சில மிருகங்களை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். परमेश्वर कुछ जानवरों के बारे में वहां पर कह பாசான் रहे हैं। தேசத்து எருதுக்கள் என்னை வளைந்து கொண்டது. और बाशान देश का अजगर के बारे में लिखा हुआ है। சிங்கத்தை போல வாய்களை கெர்ச்சித்து திறந்திருக்கிறார்கள். और सिंह के जैसे मुंह पसारते हुए गरज रहे ऐसा बोलता है। நாய்கள் என்னை வளைந்து கொண்டது. और कुत्ता मेरे चारों तरफ इस प्रकार से। இதெல்லாம் பிசாசின் ஆவிகளுக்கு அடையாளம். ये सारे जो है अशुद्ध आत्मा का चिन्ह है। பிசாசின் ஆவிகளுக்கு இது அடையாளம். अशुद्ध आत्मा का ये चिन्ह है। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? अब तक कितने लोगों को समझ में आया? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது? कितने लोगों को समझ में आया? சரி, அடுத்து अगली बात, திடீரென்று தாக்குகிற சில பலவீனங்களும் நோய்களும் अचानक कुछ निर्बलता, कमजोरी, बीमारी आप पर காரணமே இல்லாத சில வியாதிகள் வரும். बिना कारण के कुछ बीमारी आती है। டக்குனு அந்த வியாதிகள் உங்களுக்கு வந்துரும். अचानक वो बीमारी आप में आ जाती है। திடீரென்று பார்த்தா ஒரு கட்டி வந்திருக்கும். अचानक देखो तो एक गांठ आ जाएगी। திடீரென்று உங்களுக்கு உடம்பு வலி, வாந்தி, அந்த மாதிரி அச்சானக் பிரச்சனைகள் எழும்பும். बदन दर्द होगा, उल्टी होगी, इस प्रकार से अचानक समस्या। Unexplained sickness. और बयान नहीं कर सकते ऐसी बीमारी। திடீரென்று அந்த சில வியாதிகள் பலவீனங்கள் தாக்கும் உங்களை. अचानक कुछ बीमारी, अचानक कुछ निर्बलता, कमजोरी आएगी। மாந்திரிக சக்தி அது. इसका मतलब जादू टोने के विरोध आपके ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக 5 साल के पहले பாண்டிச்சேரி என்கிற ஒரு இடத்திலிருந்து ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். पांडिचेरी ऐसे नाम के स्थान के नाम से एक जगह से एक परिवार ஒரு आया था। கணவன் மனைவி. एक पति पत्नी आए। அந்த அம்மா சொன்னாங்க, उस महिला ने कहा, நான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி உங்களை பார்க்கணும் டைரக்டா வந்திருக்கேன். हॉस्पिटल से डिस्चार्ज होकर आपको मिलने के लिए वहां से सीधे आप ही के पास என்ன आए हैं। ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். मैंने पूछा क्या हुआ आपको? அம்மா சொன்னாங்க, நான் வேலை ஸ்தலத்துல வேலை செய்து கொண்டே இருந்தேன். उस महिला ने कहा मैं काम की जगह पर काम कर रही थी। திடீரென்று ஒரு ஷார்ப் பெயின் என் இருதயத்தில் ஏற்பட்டது. अचानक बहुत ही तेजी का दर्द मेरे सीने पे उठा। ஒரு கூர்மையான கத்தியை வைத்து என்னுடைய நெஞ்சில யாரோ குத்துவது போன்றதான ஒரு வலி. एक बहुत ही चौका छुरा लेके मानो किसी ने मेरे सीने पे भोंक दिया, इस प्रकार का दर्द। அவ்வளவுதான் எனக்கு தெரியும். बस इतना ही मैं जानती हूँ। நான் கீழே மயங்கி விழுந்தேன். और मैं बेहोश होकर चक्कर என்ன आकर गिर ஹாஸ்பிடல் गई। கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். मुझे हॉस्पिटल में उठाकर हॉस्पिटल में एडमिट किया गया। 3 நாட்கள் ஹாஸ்பிடல்ல நான் பைத்தியமா இருந்திருக்கிறேன். 3 दिन हॉस्पिटल में पागल के जैसे में थी। என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. और क्या हुआ मुझे पता ही नहीं। ஹalleluya. हालेलुया। அப்பதான் சிலர் சொன்னாங்க, और तब लोग कुछ लोगों ने कहा, சென்னையில ஒரு ஊழியர் இருக்கிறார் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. चेन्नई में एक सेवक है, जाकर उनसे मिलिए। தேடி வந்தார்கள். और वो ढूंढ कर मेरे पास आए। அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும்போது महिला के लिए जब मैंने प्रार्थना அம்மாவுக்குள்ள की, ஒரு மந்திர ஆவி இருக்குது. महिला के अंदर वो जो अशुद्ध आत्मा दावी है, சொன்னது, जादू टोना, वो आत्मा ने कहा, என்னை இவ்வளவு கொண்டு வர சொல்லி என்ன அனுப்புனாங்க. और मुझे इसको मार डालने के लिए भेजा गया। அதனால தான் அடிச்ச ஒரு அடி நெஞ்சில. इसलिए सीने पर इतने जोर से मैंने इसको मारा। செத்து போய்டுவான்னு நினைச்சேன், பிழைச்சிட்டா. ये मर जाएगी मैंने सोचा, लेकिन ये तो जी गई। ஹalleluya. हालेलुया। திடீரென்று சில பலவீனம் தாக்குது பாருங்க உங்களை. अचानक कुछ निर्बलता आप में आती है। நீங்க மயங்கி விழுகிறதும், आप चक्कर आकर गिर जाना, இரவு நேரங்களில் திடீரென்று ஒரு வலி வந்து ஹாஸ்பிடல் ஓடுகிறதும், और अचानक कुछ दर्द आकर हॉस्पिटल में भागना, திடீரென்று அந்த நெஞ்சு படபடப்பு வருகிறதும், अचानक सीना बहुत ही तेजी से धड़कना, சொல்ல முடியாத அந்த பிரச்சனை. बताने बयान नहीं कर सकते ऐसे இதற்கு समस्या। பின்பாக மந்திர ஆவிகள் உண்டு. इसके पीछे जादू टोने का आत्मा, பிசாசின் வல்லமைகள் உண்டு. अशुद्ध आत्मा की शक्ति। அதுக்கு பிறகு ஜெபித்த பிறகு அந்த சகோதரி விடுதலையானார். प्रार्थना करने के बाद वो बहन जो है छुटकारा அவருடைய पाई। कணவருக்காக நான் ஜெபித்தேன். उसके पति के लिए मैंने प्रार्थना ஜெபித்த की। இங்க ஜெபம் பண்ண 20 அடிக்கு பின்பதாக போய் பொத்துன்னு விழுந்தார். प्रार्थना करके 20 फीट तक वो उछल कर ऐसा गिर पड़ा। எழுந்து நடந்து வந்தார். उठकर चल कर आया। சொன்னாரு, சார்
बोला श्रीमान जी எனக்கு குடிப்பழக்கத்தை நான் விடணும்னு ஜெபம் பண்ணேன். शराब की आदत मेरी छूटने के लिए प्रार्थना करो। நான் கேட்டேன் ஏன் குடிப்பழக்கத்தை ஏன் குடிக்க ஆரம்பிச்சீங்க? मैंने पूछा क्यों पीने लगे तुम? அவர் சொன்னாரு, उसने कहा 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்தேன். 2 साल के पहले मैं रास्ते पर चल के जा रहा था। பின்னாடி வந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷா அடிச்சு தூக்கி வீசி போட்டான். पीछे एक रिक्शा आकर मुझे बहुत ही तेजी से जो है टक्कर मार के मुझे என்னுடைய गिरा வலது दिया। கால் 2 துண்டாக உடைந்தது. मेरे दाहिना पैर जो है 2 टुकड़े हो गया। ஆபரேஷன் செய்து சில நாட்கள் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். ऑपरेशन करके जो है हॉस्पिटल के बाद कुछ दिनों के बाद मैं घर पे आया। இரவு நேரமான அந்த ஆபரேஷன் செய்யப்பட்ட அந்த இடத்துல வலி வர பாருங்க, என்னால தாங்கவே முடியல. रात के समय ऐसा होता था कि जहां पर ऑपरेशन हुआ बहुत दर्द होता था, मैं सहन ही नहीं कर पाता। ஆகவே அந்த வலியை மறக்க நான் குடிச்சிட்டு வருவேன். और इसलिए दर्द भूलने के लिए मैं शराब पी कर आता था। இப்படி குடித்து குடித்து தினமும் அந்த வலியை நான் சகிக்க குடிச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். ऐसा शराब पी पी कर रोज शराब पीऊंगा तो ही वो दर्द सहन कर सकता हूं, ऐसा हुआ। எந்த இடத்துல அடிபட்டிருக்கு காண்பீங்க. और मैंने पूछा कहां पर लगा है கொஞ்சம் बताओ। ஜெப எண்ணெய் எடுத்து அந்த அடிபட்ட இடத்துல ஊற்றி प्रार्थना का तेल लेकर वो जहां पर मार लगी है वहां पर இயேசு लगाया। கிறிஸ்துவின் நாமம்னு சொன்ன உடனே यीशु मसीह का नाम ऐसा बोलते ही உள்ள இருந்து ஒரு குட்டி சாத்தான் ஆவி வெளியே வருது. अंदर से एक अशुद्ध आत्मा, छोटा अशुद्ध आत्मा प्रकट பிசாசு हुआ। சொன்னது, अशुद्ध आत्मा ने कहा இவனை ஆக்சிடென்ட்ல கொல்லணும்னு அனுப்புனாங்க. इसको एक्सीडेंट में मार डालने के लिए मुझे भेजा எப்படியோ गया। நூலிழையில தப்பிச்சிட்டான். कैसे भी ये बहुत ही क्षण भर में बच நாங்க गया। எங்க தெரியுமா இருக்கிறோம்? और हम कहां पर அந்த पता, ஆபரேஷன் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ள தான் நாங்க जहां ஒளிஞ்சிருக்கோம். पर ऑपरेशन किया गया उस स्थान पर हम छिपे हुए हैं। அந்த ऐसा अशुद्ध இடத்துல आत्मा ने இவனை कहा। குத்தி 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 இவனை வலிய உண்டு பண்ணுவோம். उस स्थान में हम मार मार कर उस जगह पर उसको जो है दर्द देते हैं। சில நோய்கள் வந்த பிறகு அந்த இடத்துல இன்னும் வேதனை இருக்குது பாருங்க. कुछ बीमारी आती है और उस जगह पर और भी दर्द சில तकलीफ होती है। ஆபரேஷன் देखो நடந்து முடிந்த பிறகு கூட அந்த இடத்துல ஹீலிங் சரியா வரல कुछ உங்களுக்கு. ऑपरेशन होने के बाद में भी वहां जगह पर अच्छी चंगाई नहीं मिलती, दर्द होता है। உள்ளெல்லாம் பிசாசின் வல்லமைகள் இருக்கு. इसका मतलब ऐसे जगह पर अशुद्ध आत्मा की शक्ति होती है। ஹalleluya. हालेलुया। அந்த நபரை அந்த பிசாசு அதட்டி அவரை விடுதலை ஆக்கின பிறகு பல ஆண்டுகளா இருந்த அந்த வலி இன்ஸ்டன்ட்டா ஹீல் ஆயிடுச்சு. अशुद्ध आत्मा को फटकार लगाकर भगाने के बाद कई सालों तक का दर्द तुरंत जो है अच्छा हो மறுநாள் गया। அவர்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டவர்கள் வீட்டுக்கு போனாங்க. दूसरे दिन बहुत ही आनंद से वो अपने घर लौटे। ஹalleluya. हालेलुया। அடுத்த அறிகுறி, अगला जो चिन्ह है, உங்களுடைய சிந்தை கட்டப்பட்டிருக்கும். आपके विचार बांधे हुए होते हैं। சிந்தையில போராட்டம் இருக்கும். आपकी सोच विचारों में जो है गड़बड़ी होती है। சிந்தையில ஒரே குழப்பமா இருக்கும். आपकी सोच और विचारों में बहुत ही गड़बड़ी होती है। தற்கொலை எண்ணங்கள் உங்களை ஊந்தி கொண்டே இருக்கும். आत्महत्या के विचार आपको उकसाते रहते हैं। மாந்திரிக அறிகுறி, और इसका मतलब है जादू टोने की शक्ति, மந்திரத்தின் வல்லமை செயல்படுவதற்கு அடையாளம். तंत्र मंत्र की शक्ति काम कर रही है। சிந்தையில ஒரு போராட்டம். आपकी सोच में एक बड़ा युद्ध, बड़ा உங்களால जुझ, கண்ட்ரோலே பண்ண முடியாது. और आप नियंत्रित कर नहीं पाते। குழப்பமா இருக்கும். बहुत ही गड़बड़ी व्याकुल होता है, पूरी வீட்டை விட்டு गड़बड़ी। எங்கேயாவது ஓடி போலாமான்னு இருக்கும். घर छोड़कर कहीं तो भाग जाए ऐसा लगता தற்கொலை है। செய்து கொள்ளலாமான்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். आत्महत्या कर लेना ऐसा लगातार विचार आएगा। பிசாசு அது. इसका मतलब अशुद्ध आत्मा है। பிசாசு அது. वो उसका मतलब अशुद्ध आत्मा है। மந்திரத்தின் ஆவி அது. और जादू टोने ஒரு की முறை आत्मा है। மாந்திரிகம் செய்யப்பட்ட ஒரு பெண் பிள்ளையை சபைக்கு கொண்டு வந்தாங்க எங்க एक சபைக்கு. बार जादू टोने से बाद एक लड़की को हमारी कलीसिया में लाया गया। அந்த பிள்ளைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. और वो बच्चे को जो है इस प्रकार की समस्या थी। ஒரு இரவு அவங்க அப்பா அம்மா வெளியே கடைக்கு போனாங்க. एक रात के समय उसके माँ पिताजी दुकान में गए। தினமும் ஒவ்வொரு வீசிங் டேப்லெட் அவ போடணும். और हर दिन जो है वो गोली उसको खाना पड़ती அன்று थी। இரவு அந்த பாட்டிலை எடுத்தா उस रात के समय उस बॉटल को उसने लिया। பிசாசு சொல்லுச்சா மைண்ட்ல, और शैतान ने उसके मन में बोला, இன்றைக்கு எல்லா மாத்திரையும் போட்டுக்கோ. आज पूरी दवाई एक साथ तो खा ले। பாட்டில திறந்தா बॉटल को खोला, 30 மாத்திரை எடுத்து வாயில போட்டா. 30 गोलियां उसने मुंह में डाल दी। 30 மாத்திரை. 30 गोलियां। வீட்டுக்கு வரும்போது और जब घर पर आए, கண்ணெல்லாம் மேல போய் இருந்தது. उसकी आंखें, बच्चे की आंखें पूरा ऊपर चली உடம்பெல்லாம் गई சில்லுன்னு இருந்தது. और पूरा शरीर ठंडा सा पड़ உடனே गया। ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் செய்து அவரை तुरंत हॉस्पिटल காப்பாற்றினார்கள். में ले जाकर उसे बचाया गया। அது முடிந்த மறுவாரம் और वो ये बात खत्म हो के अगला ही सप्ताह பாத்ரூம் குள்ள போனா और बाथरूम में वो गई। பாத்ரூம்ல ஃபெனாயில் வச்சிருந்தாங்க. बाथरूम में फिनाइल रखा हुआ था, பெரிய 1 லிட்டர் பாட்டில். बड़ा 1 लीटर की बोतल। அவ்வளவு ஃபெனாயில் எடுத்து குடிச்சிட்டா. पूरा फिनाइल वो पी गई குடிச்சிட்டா. और पूरी पी गई। திரும்ப ஐசியூக்கு கொண்டு போனா वापस आईसीयू में ले जाया गया மருந்து கொடுத்து வயிற்றில் இருந்த எல்லா ஃபெனாயிலும் வெளியெடுத்தா. और सारे दवाई देकर सारा फिनाइल पेट से बाहर निकाला गया। நேரங்கள் பிசாசுகள் சொல்லுமா, इसका कभी-कभी शैतान ऐसा கேஸ் बोलता है, தர और गैस को खोल दे, கொஞ்ச நேரம் सिगरेट, திறந்து விடு, வீட்டெல்லாம் போட்டோம். और पूरा खोल कर रख दे, पूरा घर அதற்கு पे गैस பிறகு फैल दे। கொளுத்து. और बाद में तो आग चिंगारी लगा दे। ஹalleluya. हालेलुया। நான் கேட்டேன், எப்படி இது உனக்கு உன் சிந்தையில பிசாசு பேசுது? मैंने पूछा तेरे विचार में कैसे अशुद्ध आत्मा तुझसे बात करता அந்த है பிள்ளை शैतान? சொன்னா, वो
बच्चे ने बोला கம்ப்யூட்டர் லெட்டரை போல பிசாசு டைப் பண்ணும் பாஸ். कंप्यूटर के लेटर में कैसे अक्षर सामने आता है वैसा शैतान அடுத்து என்ன अक्षर செய்யணும் என்பதை பிசாசு அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் என் சிந்தையில. अगली बात क्या करना है मेरे विचारों में ऐसा टाइप करता ही रहता है शैतान। அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது उस बच्ची के लिए प्रार्थना करते समय திருச்சி என்கிற ஒரு பகுதியில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. திருச்சி और तिरछी नाम के जगह पर वहां पे उनकी एक प्रॉपर्टी था। அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்க और उस प्रॉपर्टी के बगल में रहने वाला एक व्यक्ति இந்த ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க और इस प्रॉपर्टी को हथियाने के लिए இந்த குடும்பத்தின் மேல மந்திரம் इस பண்ணி परिवार पर जादू टोना किया था। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? कितने लोगों को समझ में आ रहा बहनों? நமது போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் हमारे हथियार जो है युद्ध के हथियार शारीरिक नहीं है, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. गढ़ों को ढा देने के लिए परमेश्वर की ओर से सामर्थ्य है। அவைகளினால் நாம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். उसके द्वारा हर एक विचारों को मसीह के अधीन और काबू में हम कर இன்றைக்கு लेते உன் हैं। சிந்தையில போராடுகிற இந்த வல்லமை எல்லாம் கர்த்தர் எரிப்பார். आज आपके विचारों में जो दुष्ट बातों को ले आने वाले शक्ति को परमेश्वर तोड़ेगा। அடுத்த விஷயம், अगली और एक बात, பிசாசு மந்திரம் போராடுவதற்கான அடுத்த அறிகுறியை சொல்றேன். अशुद्ध आत्मा जादू टोने के द्वारा काम करने का और एक चिन्ह मैं உங்களால बताता हूं। ஜெபிக்கவே முடியாது. आप बिल्कुल प्रार्थना ही नहीं कर पाओगे, பைபிள் வாசிக்கவும் முடியாது. बिल्कुल बाइबल पढ़ ही नहीं पाओगे, ஊழியம் செய்ய ஆர்வமும் வராது. सेवकाई करने की चाहत ही नहीं आएगी, கொஞ்ச நேரம் கூட ஜெபத்துல உட்கார உங்களால முடியாது. थोड़े देर भी आप प्रार्थना में बैठ नहीं पाओगे, எங்க வந்தாலும் தூங்கிட்டே இருப்பீங்க. हमेशा देखो तो सोते ही रहोगे, எந்த கூட்டம் இருந்தாலும் தூங்கிட்டே தான் இருப்பீங்க. कोई भी सभा में बैठोगे तो भी सोओगे। பக்கத்துல திரும்பி பாருங்க, अपने बगल में जरा देखो, தூங்குறவங்க இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். अगर कोई सोने वाले हैं तो पता लग जाएगा பிசாசு आपको, பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். यानी अशुद्ध आत्मा उसको ग्रसित है, इसका मतलब यह है। பக்கத்துல திரும்பி பாருங்க சொல்றேன். अगल बगल में देखो, मैं बोल रहा हूँ, जरा देखो கண்ணை பாருங்க எப்படி இருக்குது. उनकी आंखों को जरा देखो कैसे हैं, தூங்கிட்டே இருப்பாங்க. सोते ही रहते हैं बैठ बैठ। ஹalleluya हालेलुया। விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? समझ में आ रहा है जो मैं बता रहा हूँ आपको? பாஸ்டர் என்னால ஜெபிக்கவே முடியல. पास्टर जी मैं प्रार्थना ही नहीं कर पाता हूँ। பிசாசு உன்னோட முகமுகமா எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். शैतान तुम्हारे आमने सामने होकर तुमसे लड़ रहा है, इसका यह अर्थ है। அவ்வளவு போராட்டம் இருப்பதனால தான் உன்னால ஜெபிக்க முடியாது. इतनी सारी समस्या होने पर मैं प्रार्थना नहीं कर பைபிளை पाता। எடுக்க பிசாசுகள் விடாது. बाइबल हाथ में लेना ही नहीं देगा शैतान। உங்களால ஆவிக்குரிய எந்த காரியத்தை செய்யவே முடியாது. आत्मिक बातें कुछ भी आप नहीं कर पाओगे। உனக்கு பிசாசின் போராட்டம் இருக்குது. इसका मतलब अशुद्ध आत्मा के विरोध में, आपके विरोध பிசாசின் में கிரியை உன் வாழ்க்கையில செயல்படுது. अशुद्ध आत्मा का काम तुम्हारे அதனால தான் ஜெபிக்க முடியல. और इसलिए तुम प्रार्थना नहीं कर पा रहे हो, உபவாசம் இருக்க முடியல. उपवास नहीं कर पा रहे பைபிள் हो, எடுத்து 1 மணி நேரம் வாசிக்க முடியல. बाइबल लेकर 1 घंटे भर पढ़ नहीं पाते, ஊழியத்துல ஆர்வம் கிடையாது. सेवकाई के लिए चाहत नहीं है, Lack जोश of नहीं, interest in prayer, reading scriptures and ministry. और प्रार्थना करना, सेवा करना, वचन पढ़ना, इन सारी बातों में आप नहीं हो पाते। அடுத்த அறிகுறி, अगली और एक चिन्ह, மந்திரங்கள் இருப்பதற்கான அடுத்த அறிகுறி, जादू टोना है, इसका और एक உங்களுக்கு चिन्ह, விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும். आफत और मुसीबतें आती रहती है, கிச்சன்ல விபத்து வரும். और किचन में, रसोई घर में कुछ तो आफत திடீர்னு आएगी, கேஸ் அப்படியே பத்திக்கிட்டு எரியும். विपत्ति आएगी, अचानक गैस जलने लगेगा, பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே வெடிச்சு செதறும். बर्तन ऐसे टूट कर गिरने लगेंगे, மிக்ஸில கையை விட்டுப்பீங்க அடிக்கடி. और मिक्सर में अपने आप हाथ जाने लगेगा आपका, அடிக்கடி உங்க வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் வீட்ல. बार बार जो है घर पर वस्तु में कुछ न कुछ बातें होती रहेगी, ஏதாவது உங்களுக்கு அடி பட்டுக்கிட்டே இருக்கும். कुछ न कुछ आपको मार लगती रहेगी, கீழே விழுவீங்க, आप नीचे गिर जाओगे, ரத்தம் வரும், आप रक्त आएगा, लहू ஏதாவது आएगा, ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். कुछ न कुछ होता रहेगा। ரோட்ல போனீங்கன்னா எவனாவது வந்து இடிப்பான். रास्ते पर जाओगे तो कोई न कोई आकर आपको ठोकर मारेगा, அடிக்கடி விபத்துகள், ஆக்சிடென்ட்கள். बार बार विपत्ति, दुर्घटना। மந்திரங்க அது. जादू टोने की ये शक्ति है, इसका மந்திர मतलब ஆவி அது. तंत्र मंत्र की உன்னை आत्मा அழிக்க போராடுது. आपको नाश करने के लिए वो எத்தனை इस பேருக்கு प्रकार- புரியுது நான் சொல்றது? कितने लोगों को समझ में आ रहा है जो मैं बता रहा हूं? ஹalleluya. हालेलुया। அடுத்த அறிகுறி, अगली और एक चिन्ह, ஃபைனான்சியல் லாஸ். आर्थिक जो है लॉस होगा, पैसे की பொருளாதார हानि, இழப்புகள். आर्थिक हानि होगी, சடன் ஃபைனான்சியல் லாஸ். अचानक पैसे में हानि होगी, திடீரென்று வேலை போய்டும். अचानक काम निकल जाएगा, பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு முடங்கும். और अचानक आपका सारा बिजनेस ठप हो जाएगा। ஹalleluya. हालेलुया। விளங்குதா நான் சொல்றது मैं உங்களுக்கு? जो बता रहा हूं आपको समझ में आ रहा है? இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்குமானா ध्यान दो, इस प्रकार का अगर चिन्ह होगा तो பிசாசின் வல்லம் உங்களோடு போராடுது. अशुद्ध आत्मा की शक्ति आपके विरोध में काम பிசாசின் कर रही கிரியை है, உங்களோடு போராடுது. अशुद्ध आत्मा की शक्ति आपके विरोध में काम कर रही है। हालेलुया। हालेलुया। சரி செட்டில் ஆகுங்க. ठीक है, ठीक है। உட்காருங்க. बैठ जाइए। சரி உட்காருங்க. அங்க சேருக்கு பாருங்க, அதுல உட்காருங்க. ரிசர்வ்ட்னு போட்ட சேர்ல உட்காருங்க.
आगे आगे बैठ सकते हैं आप, आगे बैठ सकते हैं, आगे बैठिए बैठिए। விளங்குதா நான் சொல்றது मैं உங்களுக்கு? जो बता रहा हूँ आपको समझ में आ रहा है? சரி, எல்லாம் இங்க கவனிங்க. ठीक है, सभी जन यहाँ पे ध्यान से सुनो, ध्यान दीजिए। आपके जीवन में பொருளாதார இழப்பு வந்துகிட்டே இருக்கு. आर्थिक पैसे की जो है हानि होती रहती है। ஒவ்வொரு மாதமும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு மேல நஷ்டங்கள் ஏற்படுது. हर महीने में जो पगार आप लेते हो उसमें लॉस ही लॉस हो रहा है, हानि हो रही है। பணமே உங்க கையில தங்கல. आपके हाथ में पैसा ही नहीं ठहरता। ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது வீட்டுல. कुछ ना कुछ समस्या घर पे आती रहती है। ஒன்ன சரி செய்தா இன்னொரு பிரச்சனை தலை தூக்கும். एक समस्या सही बना ले दूसरी समस्या खड़ी हो जाती है। பிசாசின் வல்லமை அது. अशुद्ध आत्मा की ये शक्ति है। உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமா பிசாசுகள் போராடுது. तुम्हारे पैसे के खिलाफ अशुद्ध आत्मा काम कर रहा है। உன்னை ஒன்னல்லாத ஆக்கணும்னு சொல்லி யாரோ மந்திரம் செஞ்சு வச்சிருப்பதுக்கு அறிகுறி. और तुमको गरीब और भिखारी बनाने की योजना किसी ने जादू टोना किया, इसका मतलब பணம் நகை எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். और सारे गहने जो उतारते कम होते रहते ஒரு हैं। கடனை முடிச்சு வெளியே வருவீங்க, இன்னொரு கடன்ல விழுவீங்க. एक कर्जा चुकता करके बाहर आओगे, दूसरा कर्जा हो जाएगा। ஹalleluya हालेलुया। ஒரு முறை ஒரு குடும்பத்தார் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. एक बार एक परिवार मेरे पास प्रार्थना करने के लिए आए। ஒரு காலத்துல நல்ல பிசினஸ் இது ஓஹோன்னு இருந்த குடும்பம். एक जमाने में बहुत ही अच्छा व्यवसाय बिजनेस चल रहा था, बहुत ही अच्छा इस प्रकार से परिवार। பிறகு பயங்கரமான ஃபைனான்ஷியல் और उसके बाद बहुत ही पैसे की हानि हुई। இப்போ ஒண்ணல்லாத ஆயிட்டாங்க. अब कुछ भी नहीं रह गया, ऐसा கணவர் हुआ। எங்கேயோ தலைமறைவா இருக்கிறார். और पति कहीं तो भी इस प्रकार से கோடி पड़ा हुआ था। கணக்கில் அவர்களுக்கு கடன் कई பிரச்சனை. करोड़ों रुपए का कर्जा उनका था। கண்ணீரோடு வந்தாங்க. आंसू के साथ आए। சொன்னாங்க எங்க என்னதான் நாங்க செய்யறது? बोला कि अरे हम क्या करें अब? ஒரு பணமும் நிக்க மாட்டேங்குது. बिल्कुल पैसा ही नहीं ठहरता हमारे ஒரு हाथ। பிசினஸ் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. एक भी बिजनेस सफल नहीं हो रहा। எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர். हमारे लिए प्रार्थना करो पास्टर जी। கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபித்து आंखों को बंद करते हुए प्रार्थना किया गया। அந்த பிரதர் இப்படி கை அப்படி கூப்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். वो भाई ने इस प्रकार से हाथ जोड़कर प्रार्थना कर रहा था। கண்களை மூடி ஜெபித்தா आंखों को बंद करके प्रार्थना की। கையை சுற்றிலும் ஒரு முட்களால ஒரு 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 விலங்கு கட்டப்பட்டிருந்தது. उसके हाथों के चारों तरफ कांटों से भरा हुआ एक साखली, एक बेड़ी बांधी हुई थी। முள்ளால ஒரு இரும்பு விலங்கு. और कांटे वाले जो है लोहे की बेड़ियां बांधी हुई। என்னடா கண்ணை மூடுனா எப்படி தெரியுது? கண்ணை திறந்து பார்த்தா காணோம். और मैंने सोचा रे आंख बंद करा तो ऐसा दिख रहा, आंख खोल के देखा तो कुछ नहीं था। கண்ணை திரும்பி மூடுனா அந்த விலங்கு என் கண்களுக்கு தெரிகிறது. आंख बंद कर रहा है तो वो साखली, वो बेड़ी दिख रही है। அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு அறிந்து கொண்டேன். तब मुझे पता चला, समझ में आया, இவருடைய கைகளை யாரோ மந்திரம் பண்ணி கட்டி வச்சிருக்கிறார். इसके हाथों को जादू टोना करके किसी ने बांध कर रखा है। முட்கள் என்பது கடினமான கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு அது அடையாளம். कांटों का अर्थ है बहुत ही तकलीफ, बहुत ही दुख, परेशानी। நல்ல திறமலாம் இருக்கும் உங்களுக்கு. बहुत ही अच्छा हुनर कला आप में होगा। படிப்பெல்லாம் இருக்கும். बहुत ही अच्छी पढ़ाई लिखाई ஆனா உங்களால होगी, பணம் சம்பாதிக்கவே முடியாது. लेकिन आप पैसे कमाई नहीं पाते। பிசாசு அப்படி கடினப்படுத்தி கொண்டிருக்கும். अशुद्ध आत्मा इस प्रकार से बांध कर रखा होगा। உடனே கண்களை மூடி ஜெபித்தேன். आंखों को बंद करते हुए मैंने प्रार्थना की। இவருடைய கைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு, इसके हाथों को बांध कर रखने वाले दुष्ट अशुद्ध आत्मा, அந்த சங்கிலியை நான் இயேசுவின் இரத்தத்தால உடைக்கிறேன். उस साखलों को यीशु के लहू से मैं तोड़ देता हूं। இத சொன்ன உடனே ऐसा बोलते ही அது வரைக்கும் பக்கத்துல கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்த அவருடைய மனைவி, तब तक उसके बगल में आंसू बहाकर जो पत्नी रो रही थी, அப்படியே சர்பத்தை போல கைகளை உயர்த்தி, ऐसे सांप के जैसे हाथ को उठाकर, எப்படி கண்டுபிடிச்ச? और तुझे कैसे पता चला? எப்படி இதை நீ கண்டுபிடிச்ச? कैसे मुझे तूने இவங்க पकड़ा? பொருளாதாரத்துல நான் தான் கட்டி வைத்திருக்கிறேன். इसके बिजनेस को, पैसे को मैंने बांध कर रखा है, அழிக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. और इसको बर्बाद करने के लिए मुझे இவங்க भेजा गया। செழிக்கவே கூடாது. ये सफल ही नहीं होना है। வாழ்க்கை முழுவதும் கடன்லயே தான் இவங்க வாழ்ந்து पूरा கொண்டிருக்கணும். जीवन इनके कर्जे में ही जाना है। அதற்காகவே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். इसीलिए मुझे भेजा गया। ऐसा बोला। இன்னைக்கு எத்தனை பேருடைய கைகள் இங்க கட்டப்பட்டு இருக்குது தெரியுமா? आज कितने लोगों के हाथ इस प्रकार से बंधे हुए पता है? உங்களுக்கே தெரியாது. आप ही को पता नहीं உங்க होगा। கைகள் खुद को। கட்டப்பட்டு இருக்கிறது. आपके हाथ बंधे हुए आपको खुद को पता ஆவிக்குரிய नहीं। விலங்குகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. आत्मिक साकलों से बांधा हुआ है, அதனால தான் கையில ஆசீர்வாதம் இல்ல. इसलिए हाथ में आशीर्वाद नहीं, வருமானம் தங்கல. और जो है पैसे रुकते நீங்க ही नहीं, செய்கிற பிசினஸ் எழும்பல. कमाई रुकती नहीं, आपका बिजनेस बढ़ता नहीं। ஏன்? क्यों? மாந்திரிகத்தினால் கட்டி வைத்திருக்கிறார். तंत्र मंत्र के द्वारा बांध कर रखा ஒரு है। முறை நாங்க சபையாராக சுவிசேஷ ஊழியம் செய்ய एक சென்றோம். बार कलीसिया सब मिलकर हम सुसमाचार की सेवा करने के लिए गए ஒரு थे, ரோ ஃபுல்லா பூ வித்து கொண்டிருந்தாங்க. और पूरे रास्ते भर में फूल बेच रहे थे। அதுல எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்தோம். उन सबों को सुसमाचार सुनाते हुए ट्रैक्स दिया गया। கடைசியா ஒரு அம்மா கிட்ட வந்தோம். अंत में एक माता जी के पास हम அந்த आए। அம்மா சொன்னாங்க, ஐயா என் தலைமையில கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. उस माता जी ने कहा, श्रीमान जी मेरे सर पर हाथ रख के जरा प्रार्थना करो। நான்
நான் கேட்டேன் எதற்காக ஜெபிக்கணும்? मैंने पूछा क्यों प्रार्थना என் करना? காலை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. और मेरे पैर कैसा है जरा देखो कैसा है पैर. காலை காட்டினா காலு புண்ணு வந்து வீங்கி போய் இருக்கு. और पैर में देखो तो पैर में घाव जो है पूरा सूजा हुआ था. புண்கள் வந்து வீங்கி போய் இருக்கு. और सारे घाव जो है सूजा हुआ था. அந்த அம்மா மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. उस माता जी पर हाथ सर पर हाथ रख के இயேசு प्रार्थना की. கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से இவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத மந்திரத்தின் ஆவி इसे बांधा हुआ दुष्ट अशुद्ध आत्मा பாருங்க இவங்களை விட்டு बाहर निकल, इसे छोड़. அந்த அம்மா சொன்னாங்க, उस माता जी ने बोला என்னால நின்னு வேலையை செய்ய முடியல. मैं खड़ा होकर काम ही नहीं कर पाती. கால் அப்படியே முள்ளு குத்துறது போல வலி. पैर में मानो कांटा चुभा गया ऐसा அந்த दर्द அம்மா होता. தலைமையில கையை வச்சு ஜெபித்த உடனே उस माता के सर पर हाथ रख के प्रार्थना करते அது ही ஒரு ரோட்டிலே நடக்குது. रास्ते के किनारे पर यह हो रहा உள்ள था. இருந்து ஒரு மந்திராவி வெளியே வந்தது. अंदर से जादू टोने की आत्मा प्रकट வெளியே हुई வந்து அப்படி கையை காட்டுச்சு. और बाहर निकलकर हाथ ऐसा बताया. அதோ அந்த ரெண்டு கடை தள்ளி உட்கார்ந்து இருக்கிறா பாரு, दो दुकान छोड़कर वो बैठा है ना, அவதான் அனுப்பி விட்டா. उसी ने भेजा है अशुद्ध आत्मा. அவதான் மந்திரம் செஞ்சா. उसने जादू टोना किया. बोला எதுக்கு மந்திரம் செஞ்சா? क्यों जादू टोना किया? இவ கடையில நல்ல வியாபாரம், इसका दुकान अच्छा चल रहा था, அதனால इसलिए இவ கடையில வியாபாரமே நடக்க கூடாது. इसका दुकान में जो दुकान ही नहीं चलना है. என்ன அனுப்பி விட்டா. और मुझे भेजा. நான் தான் அந்த காலுக்கு வலிய கொடுத்துட்டு मैंने இருக்கேன். इसके पैर में दर्द அந்த देकर बैठा. புண்களை நான் தான் உருவாக்கினேன். वो घाव मैंने ही लाया है. அதுல இருந்து இவ கடையில வியாபாரமே இல்ல. तब से इसके दुकान में कोई ना धंधा ही नहीं चलता. இவளால दुकान नहीं பூக்கள் பூ வாங்கி வர போவே முடியாது இவளால. और ये फूल खरीदने के लिए जा ही नहीं पाती वो. சடன் ஃபைனான்சியல் லாஸ், अचानक जो है धन में पैसे में हानि, लॉस. இழப்ப நீங்க சரி செய்யவே முடியல. और आप जो हानि होती है उसे बराबर कर ही नहीं पाते. Brother sister, भाई बहन, it is a witchcraft that you are fighting. और ये जादू टोना है जिससे आप लड़ रहे हो. Hallelujah. हालेलुया. ஒரு 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 பிசாசின் வல்லமையோடு போராடி एक கொண்டிருக்கிறீர்கள். अशुद्ध आत्मा की शक्ति से आप लड़ रहे हो. எத்தனை பேருக்கு புரியுது நான் कितने लोगों को समझ में आ रहा है जो मैं बता रहा हूँ? புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு जिनको அல்லேலூயா. पता चल रहा है केवल वही लोग हाथ उठाकर हालेलुया बोले. அடுத்த அறிகுறி, अगला चिन्ह, உங்க வீட்டுல இருக்கிற பணம் பொருள் சில நேரங்கள காணாத போயிடும். आपके घर पे पैसा या कुछ वस्तु अचानक गायब हो जाता है. இது மாந்திரிகம். और ये जादू टोने की शक्ति. நகையை வச்சா நகங்க இருக்காது. अगर गहना कुछ रखा है, गहना பணம் வச்சா பணங்க இருக்காது. पैसा रखा होता पैसा घूम जाता. ஒரு முறை ஒரு யூடியூப்ல பார்த்து எனக்கு ஃபோன் செய்தார். एक बार एक जन ने YouTube में देखकर मुझे फोन ஐயா किया. தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாங்க. कृपा करके मेरे घर पर आप आइए. உங்களை யூடியூப்ல பார்த்தா தயவு செஞ்சு ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. आपको YouTube में मैंने देखा, दया करके मेरे घर पे கேட்ட உங்க आइए. வீடு எங்க இருக்குது? मैंने पूछा आपका घर कहाँ है? அவர் ஒரு அட்ரஸ் சொன்னாரு. और उन्हें पता बताया. அது எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான். वो हमारे घर से थोड़े ही दूर पर था. ஆகவே இந்த வீட்டுக்கு நானும் இன்னொரு நண்பரும் போயிருந்தோம். और इसलिए उस घर पर मैं और मेरा एक मित्र हम लोग गए. அது போன உடனே और जाते ही என் கையை பிடிச்சாரு. मेरे हाथ को पकड़ा. கொஞ்சம் பெட்ரூம் வந்து பாருங்க. थोड़ा शयन बेडरूम में आकर देखो. பெட்ரூம் பார்த்தா बेडरूम को देखे तो யாரோ ரத்த கால் அச்சுவிடுகள், ரத்தத்துல நடந்தா எப்படி இருக்கும்? ரத்த அச்சுவிடுகள். वो पैर के चिन्ह, लहू के पैर के चिन्ह जो है वो वहां पर दिखाई दे रहे थे. வீடு ஃபுல்லா ரத்த அச்சுவிடுகள். पूरे घर पर लहू के पैर के चिन्ह ऐसे दिखाई दे रहे थे. சொன்னாரு இதுதான் எங்க வீட்ல பிரச்சனை. और उसने कहा यही मेरे घर की समस्या காலையில है. எழுந்து பார்த்தா सुबह उठकर देखे तो ரத்த காலடி சுவடுகள். और जो है लहू के पैर के எப்படி चिन्ह दिखाई வருதுன்னே देते. தெரியாது. और कैसे आता पता ही ஒரு नहीं. டைரி எடுத்துட்டு வந்தாரு. और एक थैली लेकर आए. டைரி. एक डायरी लेकर அந்த आए. டைரியில எழுதி இருக்கிறாரு, ईबी अमाउंट 2500 ரூபாய் கட்டணும். वो डायरी में लिखा है कि पैसे जो है 2000 इतने पैसे भरने. இன்னைக்கு ईबी अमाउंट கட்டணும். आज ईबी के पैसे भरने நேத்து हैं. எழுதிட்டு 2500 ரூபாய் பணத்தை அந்த டைரியில வச்சிட்டு படுத்த காலையில பார்த்தா பணம் காணோம். और कल जो है उस पैसे को निकाल कर रखा डायरी में और सुबह उठकर देखते हो पैसे गायब है. சில நேரங்கள் कभी कभी பீரோவுக்கு கீழே और उस ब्यूरो के नीचे ஓம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி இருக்கும். कबट के नीचे ओम ऐसा शब्द लिखा அந்த हुआ था. வார்த்தையை நான் பார்த்துட்டு और उस अक्षर को देखकर பீரோவை திறந்தா और कबट को खोले तो பீரோல இருக்கிற பணம் எல்லாம் மறைஞ்சிரும். पैसे जो कबट के अंदर रहते गायब ही हो जाते हैं. பல ஆண்டுகளா இந்த பிரச்சனை. कई सालों तक ये समस्या थी. எவ்வளவோ வீடுகள் மாறி பார்த்துட்டோம். कितने सारे घर बदल कर हमने देखे. இது மாத்திரமல்ல, கொஞ்சம் இருங்க. केवल इतना नहीं, जरा रुको. கிச்சனுக்கு போனாரு. और किचन में हो गई 25 கிலோ அரிசி மூட்டை எடுத்துட்டு और வந்தாரு. 25 किलो की गोनी चावल उठाकर வெறும் लाया. கோணி மூட்டை. और ये एक गोनी चावल है. சொன்னாரு, और बोला 2 நாளுக்கு முன்னாடி 25 கிலோ அரிசி வாங்கி வச்சேன். 2 दिन के पहले 25 किलो चावल लाकर रखा था. ஒரு பிசாசு வந்து ஒரே நைட்ல 25 கிலோ அரிசியை தின்னுட்டு வெறும் பேக்க போட்டுட்டு போயிடுச்சு. एक अशुद्ध आत्मा आकर एक ही रात भर में 25 किलो चावल खाकर खाली थैली या गोनी वहां पर छोड़ गया. जादू टोने की शक्ति.
जादू टोना किया गया। ஹalleluya हालेलुया। சில பொருட்கள் காணாத போவது और कुछ वस्तुएं जो है गायब हो जाती பணங்கள் है, காணாத போவது और पैसा जो है रखा நகைகள் हुआ गायब हो காணாமல் जाता, போவது और जो है गहने गायब हो உங்க जाना, வீட்ல घूम வெச்ச जाना। இடத்துல அந்த பொருள் இருக்காது आप जहां पर वस्तु रखे थे गायब हो जाता है, घूम வீட்ல जाता है। இருக்கிற மாந்திரிகத்துக்கு அவைகள் அடையாளம் इसका मतलब आपके घर पे जादू टोना किया गया है, इसका ये हालेलुया। चिन्ह है। हालेलुया। சில நேரங்கள் உங்க உடம்புல சில புண்கள் வரும் कभी कभी आपके शरीर में कुछ घाव लगते हैं, फोड़ी आती है, சில புண்கள் வரும் और कुछ फोड़ी वगैरह आती है, ஆறவே ஆறாது और वो फोड़ी जख्म जो है भरती नहीं। எவ்வளவு மருந்து போட்டாலும் அது ஆறாது कितना भी दवाई लगा दे, वो कितना உங்க भी दवाई खा கைகளில ले, கால்களில் இந்த புண்கள் இருக்கலாம் आपके हाथ में पैर में ये जो है घाव या फुंसी होगी, என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மாறாது कितना பாருங்க भी ट्रीटमेंट ले लो, कोई वो भरता ही नहीं, वो घाव जाता ही அதற்கு नहीं। பின்பதாக பிசாசின் ஆவிகள் उसके இருக்கு पीछे अशुद्ध आत्मा की आत्मा होता है। சில பேருக்கு கைகள் காலெல்லாம் எரியும் कुछ लोगों के हाथ पैर ऐसे जलने लगते हैं, காலெல்லாம் அப்படியே திகு 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 நெருப்பை போல और எரியும் पैर मानो आग में जल रहे, इस प्रकार உள்ள का जलता கையெல்லாம் எரியும் रहे। और जो तलवे जो है जलते रहते हैं, கை கால்கள்ல வீக்கம் இருக்கும் और हाथ पैर पूरा जलने लगता है, सूजने लगता எல்லாம் है। மாந்திரிகத்துக்கு ये அடையாளம் सब जादू टोने के जो है चिन्ह है। எந்த பிரச்சனை உங்க உடம்புல நீண்ட நாட்களா இருக்கிறதோ जो समस्या आपके शरीर में बहुत ही மருந்து लंबे समय உட்கொண்ட से, பிறகு கூட அது சரி ஆகல दवाई खाने के बाद में भी अगर सही नहीं होता, அது மருந்தால சரி செய்ய முடியாது तो वो दवाई अच्छा कर भी नहीं सकती। நீங்க போய் ஸ்கேன் எடுப்பீங்க எக்ஸ்ரே எடுப்பீங்க மருந்து எல்லாம் நார்மல் ரிப்போர்ட் வரும் आप जाकर स्कैन लोगे, एक्सरे लोगे, दवाई लोगे, सब कुछ नॉर्मल ஆனா रिपोर्ट உங்க आएगा, உடம்புல அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் लेकिन आपके शरीर में वो समस्या बरकरार वैसे ही रहेगी। அதற்கு பின்பதாக இருக்கிற பிசாசின் வல்லமை அது उसके पीछे जो अशुद्ध आत्मा की शक्ति है। ஹalleluya हालेलुया। பாஸ்டர் எப்படி இந்த கட்டிலிருந்து நான் விடுதலை पास्टर பெறுவது कैसे इस बंधन से मैं आजाद हूं, எப்படி விடுதலை பெறுவது कैसे ये छुटकारा पाया जाए। 2 கொரிந்தியர் 3:17 அதற்கான அர்த்த விளக்கம் உண்டு दूसरा कुरिन्ती 3:17 उसका हल है। கர்த்தரே ஆவியானவர் परमेश्वर ही आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு जहां कहीं परमेश्वर का आत्मा है वहां पर स्वतंत्रता है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர் कितने लोगों को समझ में आया बहनों? விடுதலை நமக்கு 3 விதத்துல வருகிறது और 3 तरीके से इस प्रकार से बात யோவான் आती है। 8:36 சொல்லுகிறது யோहन्ना 8 का 36 कहता है, குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையாவீர்கள் पुत्र यदि स्वतंत्र करे तो सचमुच तुम स्वतंत्र हो जाओगे। முதல் விடுதலை இயேசுவுக்குள்ள வரணும் पहला छुटकारा यीशु आपके अंदर आना है। நீங்க சும்மா உலகத்தான் மாதிரி வாழ்ந்துட்டு சபைக்கு வரதுல ஒரு நயா பிசாவும் பிரயோஜனம் கிடையாது संसार के जैसे जी कर खाली आप कलीसिया में आएंगे, बिल्कुल कोई अशुद्ध आत्मा नहीं जाएगा। சிகரெட் பிடிக்கிறவங்க கூட நீ நட்பா இருந்துட்டு ஆலயத்துக்கு வர எந்த பிரயோஜனமும் கிடையாது सिगरेट पीने वाले के साथ रहकर आप कलीसिया में आओगे तो कुछ भी फायदा नहीं होगा। அசுத்தமான சில காரியங்களை செஞ்சுட்டு பைபிள் எடுத்துட்டு சபைக்குள்ள வரதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது अशुद्धता के कुछ कामों को करके फिर बाइबल उठाकर कलीसिया में आ रहे हो, कुछ भी आपको फायदा नहीं होगा। ஆலயத்துக்கு வரல ஆண்டவர் உனக்குள்ள வர மாட்டாரு आप कलीसिया के अंदर तो होगे लेकिन परमेश्वर आपके अंदर नहीं முதல் रहेगा। விடுதலை குமாரனால் வருகிற விடுதலை सबसे पहला छुटकारा पुत्र के द्वारा आने वाला छुटकारा। இயேசுவுக்குள்ள வரணும் यीशु मसीह आपके अंदर आना உன் है। பாவங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விடும்போது आपके पाप को कबूल करके आप छोड़ने पर, உன் பழைய வாழ்க்கையை விட்டு நீ மனம் திரும்பும்போது आपके पुराने जीवन में से मन फिराकर लौट आने पर இயேசு உனக்குள்ள வருவார் यीशु आपके अंदर आएगा। இயேசு உனக்குள்ள வருவார் यीशु आपके अंदर आएगा அவர் வந்த பிறகு என்ன செய்வாரு और वो आने के बाद क्या உன்னை करेगा? சத்தியத்தை கொண்டு விடுதலையாக்குவார் और सच्चाई सत्य के द्वारा छुटकारा யோவான் देगा। 8:32 சொல்லுகிறது और यूहन्ना 8 का 32 कहता है, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் तुम सत्य को जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा। சத்தியத்தை கற்றுக்கொள்ள தான் ஆலயத்துக்கு வருகிறோம் सच्चाई को जानने के लिए कलीसिया में आते हैं हम। இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ ஆலயத்துக்கு வரணும் தொடர்ந்து यीशु को ग्रहण करने के बाद लगातार कलीसिया में आना है। கர்த்தருடைய வசனத்தை கேட்க 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 परमेश्वर के वचन को जितना सुनते जाओगे, सुनते அந்த रहोगे, வசனம் உன்னை கழுவணும் वो वचन आपको धो देना அந்த है, வசனம் உன்னை वो சுத்திகரிக்கணும் वचन आपको शुद्ध करना है, அந்த வசனம் உன்னை பூரணமாக்கணும் वो वचन आपको परिपूर्ण बनाना है। சத்தியத்தை அறிந்து அறிந்து சத்தியத்தினால் வருகிற விடுதலை जितना सच्चाई को जानते रहोगे उतना सच्चाई के द्वारा छुटकारा आएगा। மூன்றாவது ஒரு விடுதலை உண்டு तीसरा एक छुटकारा है, இதுதான் மாந்திரிகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும் और यही जादू टोने से हमें छुटकारा देने वाला। அது என்ன और वो कौन सी बात है? ஆவியானவர் உன் மேல இறங்கி வரும்போது ஒரு விடுதலை पवित्र आत्मा जब आप पर उतर आता है तब वो छुटकारा। இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவியானவர் மேல கரிசனை ஆவியானவர் மேல ஒரு ஆசை கிடையாது बहुत सारे लोगों को आज पवित्र आत्मा के बारे में कोई चाहत नहीं है। வரணும் செய்தி கேட்கணும் வீட்டுக்கு போகணும் ठीक है, आना है, संदेश सुनना है, घर पे लौट जाना है। நான் சொல்லட்டுமா मैं आपको बात நீ बताऊं, சத்தியமா விடுதலையா வாழவே முடியாது सचमुच आप छुटकारे के साथ बिल्कुल जी नहीं सकते। ஆசீர்வாதமாவும் வாழ முடியாது आप बिल्कुल आशीर्वाद
बाद में जी नहीं पाओगे। ஆவியானவர் எங்க இறங்குறாரோ जहां कहीं पवित्र आत्मा उतर आता है அங்க விடுதலை. वहां पर छुटकारा है। ஏன் ஆவியானவர் இறங்குறாரு? और क्यों पवित्र आत्मा उतरता है? ஆவியானவருக்கு இருக்கிற வல்லமை வேற எதிலுமே கிடையாது. पवित्र आत्मा में जो सामर्थ्य है और किसी और बात में नहीं है। ஏசாயா 10:27 சொல்லுகிறது, यशायाह 10 का 27 कहता है, அந்நாளில் உன் தோளில் நின்றவன் சுமையும் उन दिनों में तेरे कांधों पर से तेरा बोझ உன் கழுத்தில் நின்றவன் நுகமும் நீக்கப்படும். और तेरे गले में से वो जो जुआ तोड़ दिया जाएगा। அபிஷேகத்தால் நுகம் முறியும். अभिषेक के कान में जुआ तोड़ डाला जाएगा। ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனை விடுதலையாக்குவார்? पवित्र आत्मा एक व्यक्ति को कैसे छुटकारा देता है? உங்க மேல ஆவியானவர் இறங்குவார். आपके ऊपर पवित्र आत्मा उतर आएगा। அவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கணும். उसका अभिषेक आपके ऊपर उतर आना है। இறங்கும்போது என்ன செய்வார் ஆவியானவர்? और जब उतर आएगा तो पवित्र आत्मा क्या करेगा? கழுத்துல இருக்கிற நுகத்தை உடைப்பார். तुम्हारे गले पर जो जुआ है गर्दन पर वो तोड़ देगा। நுகம் என்பது என்ன? जुए का मतलब क्या है? இந்த மாட்டு வண்டியை பார்த்திருப்பீங்க. आपने वो बैलगाड़ी देखा होगा। இந்த மாடுகளை ஏறு உழுதும் போது और ये बैल जब उस गाड़ी पर लगते இந்த हैं மாட்டினுடைய கழுத்துல ஒரு நுகத்தை போடுவாங்க. तो वो बैल के गले पर जो है वो जुआ रखते அந்த हैं நுகத்தை பூட்டுவாங்க. और वो जुए को ना बंद कर देते हैं। பூட்டப்பட்ட பிறகு அந்த மாடால அசையவே முடியாது. और जब वो लॉक कर देते हैं उसको वो जुए को तो वो बैल जो है उसे हिल नहीं सकता, இந்த बाहर மாட்டு नहीं। வண்டியில பாத்தீங்கன்னா நுகத்தை மாடின் மேல ஒரு நுகத்தை வச்சு அந்த கழுத்துல பூட்டுவாங்க. बैलगाड़ी को आप देखोगे तो बैल जो है उस गाड़ी पर लगाकर जुआ जो है उसको ऊपर रखकर बांध देते हैं। அதுக்கு பிறகு அந்த மாட்டு வண்டிக்காரன் என்ன சுமையை அந்த மாட்டு வண்டியில வச்சாலும் அந்த மாடு அதை இழுத்துக்கிட்டே தான் நடக்கணும். उसके बाद उस बैलगाड़ी पर उसका मालिक जितना भी भार बोझ डालेगा उस बैल को खींच कर लेके जाना पड़ेगा, भार उठाना நுகம் पड़ेगा। என்பது பாரம். जुए का मतलब जो है बोझ। நுகம் என்பது அழுத்தம். जुआ का मतलब है बहुत ही मतलब दबाव, तनाव। அது எந்த வகையில வேணாலும் உங்க மேல இருக்கலாம். वो किसी भी प्रकार से आपके ऊपर हो सकता है। வியாதி என்கிற பாரமா இருக்கலாம். बीमारी नाम का बोझ हो सकता है। கடன் என்கிற பாரமா இருக்கலாம். कर्जा नाम का बोझ हो सकता है। அல்லது கவலை துக்கம் என்கிற பாரமா இருக்கலாம். चिंता दुख नाम का बोझ हो सकता है। ஆண்டவர் அந்த நுகத்தை உடைக்க விரும்புகிறார். परमेश्वर उस जुए को तोड़ना चाहता है। இன்று இரவு அந்த நுகத்தை உங்க கழுத்துல இருந்து உடைக்க விரும்புகிறார். आज रात को आपके गर्दन से जुए को तोड़ना चाहता है। எத்தனை பேருக்கு விடுதலை ஆகணும்னு ஆசைங்க? कितने लोगों को छुटकारा पाने की चाहत है? நல்ல தலைக்கு மேல अच्छे கைகளை से सर தட்டி के ऊपर ताली बजाए, सर के ऊपर ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று हे சொல்லுங்க பார்க்கலாம். परमेश्वर मुझे छुटकारा दीजिए, ऐसा என்னை बोलिए। விடுதலையாக்கும், मुझे छुड़ाइए प्रभु, என்னை விடுதலையாக்கும். मुझे छुड़ाइए परमेश्वर। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல இறங்குவா. परमेश्वर आज आप पर उतर आएगा। உங்க மேல இருக்கிற அந்த நுகத்தை ஆண்டவர் உடைப்பார். आपके ऊपर का जुआ परमेश्वर तोड़ेगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? कितने लोगों को समझ में आ रहा है जो मैंने எத்தனை बताया? பேருக்கு புரியுது நான் சொல்றது? मैंने जो बताया कितने लोगों को समझ में சில आया? நுகங்கள் உங்க மேல வந்திருக்குது. कुछ जुए जो है आपके ऊपर आए हैं அது எப்படி வந்ததோ தெரியல. और वो कैसे आया पता ही नहीं। உங்க பரம்பரையில வந்த நுகமா இருக்கலாம். आपके परंपरा से आया हुआ जुआ हो सकता சில है। நேரங்கள் பரம்பரை சாபத்தினால் நுகங்கள் வரும். हो सकता है परंपरा के श्राप के द्वारा वो जुआ आता है। பரம்பரையில் இருக்கிற சில ஆவிகள் அப்படியே ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அந்த குடும்பத்துல நுகமா இருக்கும். परंपरागत कुछ आत्माएं, दुष्ट आत्माएं पीढ़ी से पीढ़ी तक ऐसे वो जुए के समान சில आते हैं। சர்பத்தின் ஆவிகள் பரம்பரையா இருக்கும். वो सांप की आत्मा जो है परंपरागत आती रहती है। அந்த குடும்பம் செழிக்கவே செழிக்காது. वो परिवार सफल ही नहीं होता, उन्नति नहीं அந்த குடும்பம் पाता। ஆசீர்வாதமா இருக்கவே वो முடியாது. परिवार बिल्कुल आशीर्वादित ही नहीं रह ये। पाता। क्यों? அவ்வளவு பாரமான நுகம் அவர்கள் கழுத்தின் மேல இருக்கு. इतना बोझ भरा जुआ जो है दबाव का तुम्हारे அவர்கள் गर्दन पर। தோளின் மேல தூக்கி சுமக்க முடியாத பாரம் இருக்கு. और वो जो है कांधे पर उठाकर चल नहीं पाते, इतना बोझ। இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலங்கள் நுகத்தடியில் இருந்தார்கள். इस्राएल लोग 430 साल तक इस प्रकार से बंधन में जुए के नीचे थे। நாளுக்கு நாள் வாழ்க்கை கசப்பாய் மாறியது. दिन ब दिन उनका जीवन जो है कड़वाट होता चला गया। ஆண்டவர் பிள்ளைங்க தான். परमेश्वर के बच्चे ही थे, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்ல. लेकिन जीवन में शांति नहीं, சந்தோஷம் இல்ல. आनंद नहीं। ஏதோ ஒரு அடிமைத்தனம். कुछ तो ऐसा है गुलामगिरी। ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். परमेश्वर ने मूसा को खड़ा किया, நுகத்தை உடைத்தார். उस जुए को तोड़ दिया, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியேற்றினார். इस्राएलियों को बाहर निकाला। நுகம் உடைந்த உடனே என்ன நடக்கும் தெரியுங்களா? जुआ टूटते ही क्या होता है पता है? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. दूध और मधु की धाराएं बहती है, ऐसे देश की ओर आप चलते அடிமை जाओगे। தனத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பீங்க.
गुलामगिरी से आप बाहर आने लगोगे। இன்றைக்கு ஆண்டவர் உங்க நுகத்தை உடைச்ச பிறகு பாருங்க, आज परमेश्वर आपके जुओं को तोड़ने के बाद आप சிலருடைய देखो பிசினஸ் பயங்கரமா பெருக ஆரம்பிக்கும், कुछ लोगों के बिजनेस बहुत ही बड़े स्वरूप से बढ़ने சிலருக்கு लगेगा, புதிய வேலை கிடைக்க कुछ लोगों ஆரம்பிக்கும், को नया काम मिलने लगेगा, உங்க கைகளில பணம் தங்க ஆரம்பிக்கும், आपके हाथ में पैसा ठहरने लगेगा, அடகு வைத்த நகையெல்லாம் மீட்க ஆரம்பிப்பீங்க, और जो आपने गिरवी रखा हुआ गहना वापस आप छुड़ा வாங்க लोगे, முடியாத வீட்டை வாங்க ஆரம்பிப்பீங்க, जो घर नहीं खरीदे आप घर உங்க खरीदोगे, பிள்ளைகள் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறுவார்கள், आपके बच्चे आशीर्वाद का झरना நுகம் बनेंगे, உடையும் போது और जब जुआ टूटेगा நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரும், निश्चितता से आशीर्वाद प्राप्त நீ होगा। ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் நுகத்தை உடைக்கிறார். आप आशीर्वाद पाने के लिए परमेश्वर जुए को तोड़ रहा है। ஹalleluya. हालेलुया। இது நுகம் ஒரு பக்கம் இருந்தாலும் और एक तरफ ये जुआ है, फिर भी மறுபக்கம் பிசாசு என்ன செய்வான், दूसरे तरफ अशुद्ध உன் आत्मा क्या करता है? கைகளையும் கால்களையும் கட்டுவான். तुम्हारे हाथ और पैरों को बांधता है। பிசாசுக்கு பலவிதமான ஆயுதங்கள் உண்டு, अशुद्ध आत्मा को कई अलग प्रकार के உன் हथियार है, கைகளையும் கால்களையும் கட்டுவான். तुम्हारे हाथ और पैरों को वो बांधता है, கட்டப்பட்ட கைகளால செடிக்க முடியாது, और बंधे हुए हाथ जो है कभी भी काम नहीं कर पाएंगे, கட்டப்பட்ட கால்களால முன்னேறி போக முடியாது, बंधे हुए पैर से आगे जा नहीं पाएंगे, அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வைத்திருப்பான். बंदी बनाकर एक ही जगह पर बैठा देता எரேமியா है। 38 சொல்லுகிறது, और इर्मिया 30 के 8 में कहता है, எரேமியா 38, इर्मिया 30 का 8, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து उस दिन ऐसा होगा कि उसका जुआ तेरे गर्दन पर नहीं रहेगा, உன் मैं ऐसा करूंगा, கட்டுகளை அறுப்பேன், और तेरे बंधनों को मैं तोड़ूंगा, உன் கட்டுகளை அறுப்பேன், तेरे बंधनों को मैं तोड़ दूंगा, கட்டுகளை அறுப்பேன், मैं जुए को तोड़ दूंगा, बंधनों, அந்நியர் இனி அடிமை கொள்ளுவது இல்லை. और परदेसी फिर अपनी सेवा कराने नहीं पाएंगे, பயப்படாதீங்க, और डरो नहीं। இன்றைக்கு ஆண்டவர் உன் கட்டெல்லாம் அறுப்பார். आज परमेश्वर आपके सारे बंधन को टुकड़े टुकड़े करेगा, கட்டப்பட்டிருக்கிற உன் கைகளில் இருக்கிற கட்டுகளை அறுப்பார். और बंधे हुए हाथों से बंधे हुए जो हाथ है आपके हाथों के बंधन को तोड़ेगा, முன்னேறி செல்ல முடியாதபடி உன் காலின் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அறுப்பார். आगे बढ़ नहीं पाते हो, आपके पैर बंधे हुए, आपके पैर को वो खोल देगा, बंधन तोड़ देगा। ஹalleluyaன்னு சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? कितने लोगों को समझ में आया मैंने जो बोला? ஆந்திராவுல ஒரு குடும்பம் இருந்தாங்க. आंध्रा में एक परिवार था, மனைவி ஒரு கிறிஸ்தவ மனைவி, पत्नी जो थी वो मसीह पत्नी थी, ஒரு ஆர்சி மனைவி, और वो ஆர்சி आरसी वो पत्नी थी, कैथोलिक कैथोलिक वो थी, கணவர் ஒரு பக்கா இந்து, और उसका पति जो है बहुत ही कट्टर हिंदू था, இவர்களுக்கு திருமணமானது. और इनकी शादी हुई। அந்த குடும்பம் பயங்கரமான விக்கிரக ஆராதனை நிறைந்த वो குடும்பம். परिवार जो है बहुत ही मूर्ति पूजा से भरा हुआ குடும்பத்துல परिवार, ஒரு சாபம் இருந்தது. वो परिवार में श्राप था। இவர்கள் திருமணமாய் 5 பிள்ளைகள் பிறந்தது, 3 பிள்ளைகள் செத்துட்டாங்க. शादी होकर 5 बच्चे जन्मे, उसमें 3 बच्चे मर गए, இப்போ ஒரு பிள்ளை பிறந்தது, और अब एक बच्चे का ஐயோ जन्म हुआ, 3 பிள்ளைகள் செத்துட்டாங்களே, अरे 3 बच्चे तो मर गए, இந்த பிள்ளையும் சாக கூடாதுன்னு अब சொல்லி ये बच्चा नहीं मरना ऐसा அந்த सोचा। குடும்பத்தினர் அந்த பிள்ளைய குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனாங்க. वो परिवार उस बच्चे को उठाकर एक सेवक के पास गए, அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தார். उस सेवक ने उस बच्चे के लिए प्रार्थना की, அந்த பிள்ளைய சாகுற நிலைமையில தான் இருந்தது. वो बच्चा भी मरने के कगार पर था। அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளைக்காக ஜெபித்த பிறகு वो सेवक उस बच्चे के लिए प्रार्थना करने के बाद அந்த பிள்ளைக்கு ஏசன்னா என்று பெயரிட்டார். वो बच्चे का नाम येसन्ना रखा, ஏசன்னான்னு பெயர் கொடுத்தார். येसन्ना ऐसा नाम दिया गया, ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பிட்டாரு. प्रार्थना करके आशीर्वादित करके भेज दिया गया। அந்த பையன் 10 வயசு ஆகும்போது वो लड़के का जब 10 उम्र का वो हुआ, அந்த குடும்பத்தில் இருந்த சாப ஆவி அவனை பிடித்தது. उस परिवार का श्राप का आत्मा उसे पकड़ लिया। 10 வயதுல பேய் பிடித்தது. 10 उम्र में अशुद्ध आत्मा ग्रसित हुआ, வீட்டை விட்டு ஓடினான். घर छोड़कर भाग गया, பைத்தியக்காரனாய் சுற்றி திரிந்தான். पागल होकर यहाँ वहाँ घूमता रहा। 17 வயது வரை 17 उम्र तक உடை இல்லாமல், और बिना वस्त्र உணவு के, இல்லாமல், बिना भोजन के, பைத்தியம் பிடித்தவனாய் और पागल बनते, தெருக்களிலே தூங்கிக் கொண்டு, रास्ते पर सोता हुआ, முடியெல்லாம் பெரிய முடி, पूरे बाल इतने बड़े बड़े बाल हो அவனை गए, எல்லாரும் மறந்துட்டாங்க. सारे लोग उसको भूल गए, வீட்டுல அவனை கொண்டு வந்து அடக்கி வைக்க முடியாது. घर पर उसे बांध कर घर पर बांध नहीं सके, அவனுக்குள்ள இருந்த பொல்லாத பிசாசு उसके अंदर ऐसा अशुद्ध आत्मा था। ஒரு நாள் அவன் ஒரு வீதியில நடந்து போய் கொண்டிருந்த போது एक दिन रास्ते पर जब वो चल रहा
था। ஒரு வீட்டிலே ஒரு ஜெப சத்தம் கேட்டது. एक घर पर प्रार्थना की आवाज सुनी। அந்த ஜெப சத்தம் அவனை உள்ள ஈர்த்தது. प्रार्थना की आवाज ने उसे अंदर खींचा। கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனா दरवाजा खोलकर अंदर वो गया। ஒரு குடும்பத்தினர் வராண்டாவுல உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். एक परिवार वरांडा में बैठकर आराधना कर रहे थे। இவன ஒரு மூலையில உட்கார்ந்தவர்கள் ஆராதிக்கிறது ஜெபிக்கிறதை கேட்டுக் கொண்டிருந்தார். ये भी एक कोने में बैठकर वो आराधना और प्रार्थना कर रहे, गीत गा रहे, सुन रहा था। ஜெபம் முடிந்த பிறகு இவன் எழுந்து திரும்பி வெளிய ரோட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சான். प्रार्थना खत्म होने के बाद वापस वो घर से बाहर निकलकर रास्ते पर चलने लगा। அப்படி அவன் தெரு வீதியில நடந்து கொண்டிருந்த போது ऐसे रास्ते पर जब वो चल रहा அந்த था, இருட்டு வீதியில उस अंधेरे रास्ते में வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனுக்கு முன்பதாக உதித்தது. आकाश में से एक बड़ी ज्योति उसके सामने चमकी। வெண்ணிற உடையை தரித்தவனாய் ஒருவர் தோன்றினார். सफेद वस्त्र पहना हुआ एक जन उसके सामने प्रकट हुआ। கைகளிலும் கால்களிலும் ஆணி பாய்ந்த காயங்களோடு தோன்றினார். हाथ और पैर में जो है घाव थे, इस प्रकार से वो प्रकट हुआ। அவருடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசம் இந்த பைத்தியம் பிடித்த வாலிபன் மேல் அடித்தது. उसके चेहरे से प्रकाश आकर इस वो जो ये पागल था लड़का, उसके ऊपर वो प्रकाश அவ்வளவுதான் चमका। பாருங்க. बस इतना ही हुआ। அந்த நொடியே और उसी क्षण பைத்திய பிசாசு அவனை விட்டு வெளியே और போனது. पागल करने वाला अशुद्ध आत्मा उसे छोड़कर भाग புத்தி गया। தெளிந்தது. बहुत ही सचेत बुद्धि आ அன்று गई। இரவே புத்தி தெளிந்தவனாய் அவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். उसी रात को सचेत बुद्धि हुई, अपने घर की तरफ இரவு वो நேரம் चलने வீட்டை लगा। போய் தட்டுறான் கதவை. रात के समय अपने घर आकर दरवाजा खटखटाने தாய் लगा। தகப்பன் கதவை திறந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. और पिताजी ने दरवाजा खोलकर वो पहचान தாய் नहीं पाया। தகப்பனை பார்த்து சொல்ற நான் தான் டாடி ஏசன்னான்னு சொல்றான். अरे कौन है तो क्या है? उसने बोला पिताजी मैं ऐसा ना हूँ। ஒரே சந்தோஷம் அந்த வீட்டுல. बहुत ही उस परिवार में आनंद आया। மறுநாள் குளித்தான். दूसरे दिन नहाया, முடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டான். सारे बाल जो है எந்த काट வீட்டுல के। அவன் உட்கார்ந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டானோ जिस घर में बैठकर यीशु के बारे में उसने सुना அதே था, வீட்டுக்கு நடந்து போனான். उसी घर की ओर वो चल कर गया। அவன் சொன்னா நேற்றைய தினம் பைத்தியக்காரனா வந்தது நான் தான். उसने कहा कल के दिन जो पागल होकर आया था मैं ही था। ஆனா இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு தெருவுல நடந்து போகும்போது எனக்கு முன்பதாக ஒருவர் வந்து நின்றார். लेकिन प्रार्थना खत्म होने के बाद जब मैं रास्ते पर चल रहा था, एक उजाला यार அவர்? वो कौन है? யார் वो அவர்? कौन था? கைகளிலும் கால்களிலும் காயங்கள் இருந்ததை பார்த்தேனே. हाथ और पैर में घाव थे, वो कौन था? அந்த வீட்டார் சொன்னார்கள் அவர்தான் இயேசு. घर के लोगों ने कहा वही प्रभु यीशु मसीह பாவிகளை थे। ரட்சிக்கும்படி வெளிப்பட்டவர். पापियों का उद्धार करने के लिए वो प्रकट हुआ। பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டவர். अशुद्ध आत्मा के काम को नाश करने के लिए वो प्रकट हुआ। பாவத்தில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கும்படி வெளிப்பட்டவர். पाप में रहने वालों को उठाकर आशीर्वादित करने के लिए वो प्रकट हुआ। ஹalleluya. हालेलुया। இயேசுவுக்கு பைபிளை கொடுத்தாங்க. यूहन्ना को बाइबल दिया गया। அவர் பைபிளை வாசிக்க वो ஆரம்பிச்சார். बाइबल पढ़ने लगा, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். सेवा करने लगा, ஆந்திராவையே கலக்க ஆரம்பிச்சார். आंध्रा को ही हिलाने लगा। அவர் கூட்டம் நடத்தின 5 லட்சம் ஜனங்க வருவாங்க ஒரு கூட்டத்திற்கு. एक सभा चलाया तो उसकी सभा में 5 लाख लोग आते थे। 1500க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்தார். 1500 से भी ज्यादा कलीसिया की ஒரு स्थापना की। பைத்தியம் பிடித்த ஒரு வாலிபன் एक पागल था ऐसा वो எப்பொழுது युवा। இயேசுவை தரிசித்தானோ जब यीशु का मुलाकात उससे அவருடைய हुई, முகத்திலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றானோ उसके चेहरे से जो प्रकाश के द्वारा पवित्र आत्मा को जो उसने पाया, அன்றைக்கு அவன் சாப கட்டுகள் உடைந்தது. और उसी दिन शराब का बंधन टूट गया। சிஸ்டர் பிரதர், भाई बहन, நியாயாதிபதிகள் 15:14 சொல்லுகிறது. और न्यायो इसका 15वां अध्याय 14 वचन कहता है। நியாயாதிபதிகள் 15:14 न्यायो इसका 14वां अध्याय 15 वचन। சிம்சோனை கட்டி பெலிஸ்தர் கையில கொடுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். और शिमशोन को बांधकर जो है फिलिस्तियों के हाथ में देने के लिए इस्राएल लोग जा रहे அவன் थे। கைகளிலும் கட்டு கால்களிலும் கட்டு. उसके हाथ भी बांधा हुआ था, पैर भी बांधा हुआ வேத था। வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. बाइबल का वचन इस प्रकार से कहता है, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். पवित्र आत्मा शिमशोन पर सामर्थ्य स्वरूप से उतरा। பலமாய் இறங்கினார். सामर्थ्य स्वरूप से उतरा। பலமாய் இறங்கினார். सामर्थ्य स्वरूप से அந்த उतरा। வார்த்தையை கேளுங்க, பலமாய் இறங்கினார். इस वचन को सुने के सामर्थ्य रूप से उतरा। இதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் மேல பலமாய் இறங்கின அனுபவங்கள் உண்டா? इसके पहले पवित्र आत्मा सामर्थ्य रूप से उतरने का अनुभव है क्या आपको? ஐயோ அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணேன். अरे मैंने तो ऐसी प्रार्थना அந்த की, கூட்டத்துல ஜெபம் பண்ணேன். उस सभा में मैंने प्रार्थना की, அருமையா இருந்தது. बहुत ही अच्छा लगा, இனிமையா இருந்தது. बहुत ही मधुर அந்த अच्छा था। அனுபவத்தை எடுத்து குப்பை தொட்டில போடு. और ऐसा अनुभव लेकर कचरे के डब्बे में डाल दो। ஆவியானவர் மேல பலமாய் இறங்கணும். पवित्र आत्मा बलपूर्वक आप पर அது उतरना நல்லா है। இருந்ததுன்னு சொல்ல இங்க நீ வரல. और ऐसा बोलने के लिए आप तक आप नहीं நல்ல हो। ஆராதனை, अच्छी आराधना, நல்ல செய்தி, अच्छा संदेश ஒரு था। சர்டிபிகேட்டை கிழிச்சு குப்பை தொட்டில போடு. ऐसा आपका सर्टिफिकेट उठाकर உன்மேல் कचरे के இன்றைக்கு डब्बे में डाल। ஆவியானவர் பலமாய்
பலமா இறங்கணும். पवित्र आत्मा आज आप पर सामर्थ्य रूप से उतरना। ஆவியானவர் பலமா இறங்குவாரா? पवित्र आत्मा सामर्थ्य रूप से उतरेगा। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बतलाती है சிம்சோன் கைகளிலே கட்டி இருந்த அந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூலை போல அருந்தது. शिमशोन के हाथ में बांधे हुए रस्सी आग में जलने के जैसे पूरा जो है जल कर निकल गया, टूट गया। கயிறுகளை அறுக்கிறதுல ஆவியானவர் ஸ்பெஷலிஸ்ட். और रस्सियों को तोड़ने के लिए, बंधन को तोड़ने में पवित्र आत्मा स्पेशलिस्ट है। நெருப்பப்பட்ட நூலை போல், और आग लगकर वो जो है நெருப்பப்பட்ட நூலை போல் आग लगकर झुलसने वाले கட்டுகள் रस्सी के அறுந்தது. जैसे। और वो बंधन टूट गए। சிஸ்டர் பிரதர், बहन भाई, உன்மேல் இன்றைக்கு ஆவியானவர் பலமா இறங்கி வர நீ இடம் கொடுப்பாயானால், आज परमेश्वर का आत्मा बलपूर्वक आप पर आने के लिए अगर आप जगह दोगे, நான் சொல்ற வாழ்க்கையில போராடுகிற எல்லா நுகத்தடிகளை तो உடைப்பார். आपके जीवन में लड़ने वाले सारे अशुद्ध जो जुए हो टूट जाएंगे। கயிறுகள் அறுப்பார். सारे बंधन जो है वो तोड़ देगा। அதற்கு பிறகு உனக்கு விடுதலை உண்டு. उसके बाद आपको छुटकारा मिलेगा। அதற்கு பிறகுதான் நீ நிம்மதியா வாழ उसके முடியும். बाद ही आप बहुत ही शांति से रह पाओगे, ஆசீர்வாதமா வாழ முடியும். आशीर्वादित होकर रह पाओगे। எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியானவர் இறங்க இடம் கொடுப்பீங்க? कितने लोग आज पवित्र आत्मा को जगह दोगे? சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமா இறங்கினார். शिमशोन पर पवित्र आत्मा बलपूर्वक उतरा। வேதம் சொல்லுகிறது, बाइबल बतलाती है, சிங்கத்தை பிடிச்சு கிழித்து போட்டா, और शेर को पकड़कर उसने फाड़ दिया, ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சான். और जो है मेमने के जैसे उसको फाड़ दिया। ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது पवित्र आत्मा जब आप पर उतर आएगा, கட்டுகள் அறுகிறது மாத்திரமல்ல, और बंधन टूट जाएंगे, उतना ही नहीं, நுகங்கள் உடைகிறது மாத்திரமல்ல, जुए टूटेंगे, उतना ही नहीं, இனி எதிர்காலத்தில் உங்களுக்கு விரோதமா எதிரிட்டு வருகிற மந்திரங்களை நீங்க கிழிச்சு போடுகிற ஒரு வல்லமையும் भविष्य வரும். में भी आने वाली जादू टोने की शक्ति को आप पूरा फाड़ दोगे। इस प्रकार का बल सामर्थ्य आपको प्राप्त होगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆவியானவர் இறங்கும் போது அடுத்து என்ன நடக்கும்? पवित्र आत्मा जब उतरेगा तो अगली बात क्या होगी? முதல்ல நான் சொன்னேன், सबसे पहले मैंने कहा, நுகங்கள் உடையும், और जुए टूट जाएंगे, உன் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளை அறுத்து तुम्हारे எறிவார். हाथ और पैर जो बांधे हुए रस्सियां टूट जाएगी। மூன்றாவது, तीसरी बात, ஆவியானவர் இறங்கும் போது पवित्र आत्मा जब उतर आता है, அப்போஸ்தலர் 16:26 சொல்லப்பட்ட அடையாளங்கள் நடக்கும். और प्रेरितों में लिखा हुआ जो चिन्ह और चमत्कार उसमें உங்கள் होंगे। சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும். आपके बंदीवास के द्वार खुल जाएंगे। ஹalleluya. हालेलुया। பிசாசு தேவ பிள்ளைகளை எங்க கொண்டு போய் அடைக்கிறான்? और शैतान परमेश्वर के लोगों को जाकर कहां पर बंद करता है? சங்கீதம் 107 எடுத்து வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. घर पर जाकर भजन संहिता 107 पढ़ लिए। அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்களை இரும்பு சங்கிலினால் கட்டி வைத்திருந்தார். अंधकार में, मृत्यु की छाया में वो मृत्यु के बंधनों से बांध कर பல रखा था। ஆண்டுகளா சபைக்கு வரீங்க, कई सालों तक से आप நீங்க कलीसिया में आ रहे हो, கட்டப்பட்டு இருந்ததுனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. लेकिन आप बंधे हुए रहोगे तो कुछ फायदा ही नहीं होगा। சிஸ்டர் பிரதர், भाई बहन, பவுலும் சீலாவையும் பிசாசு சிறைச்சாலையில் அடைத்தான். पौलुस और सिलास को शैतान ने बंदीगृह में डाल दिया था। பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? पौलुस और सिलास ने क्या किया? நள் இரவு நேரத்தில் தேவனை துதித்து பாடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். आधी रात के समय में परमेश्वर की स्तुति आराधना करते हुए गीत தேவ गा रहे थे। வல்லமை சிறைச்சாலைக்குள் இறங்கியது. परमेश्वर का सामर्थ्य जेल खाने में उतरा। உடனே கையில கால்ல இருக்கிற சங்கிலி விலங்கெல்லாம் அறுந்து விழுந்தது. तुरंत हाथ और पैर के सारी बेड़ियां साकले गिर पड़े, टूट गए। சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை ஆவியானவர் குலுக்கினார். जेल खाने की बुनियाद को, फाउंडेशन को ही परमेश्वर आत्मा ने हिला दिया। சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. जेल खाने के द्वार खुल गए। இன்றைக்கு இன்று இரவு आज रात के समय உண்மையாவே உங்களுக்கு தாகம் இருந்தா, सचमुच अगर आपके अंदर प्यास है तो ஆவியானவரே என் மேல பலமா இறங்கி पवित्र வாங்க. आत्मा मुझ पर बलपूर्वक उतर நான் आइए। உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். मैं आपको जगह देता हूँ। பல ஆண்டுகளா அந்த நுகத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். कई सालों से इस जुए को मैं उठा लिए चल என் रहा हूँ। கைகள் கால்கள் கட்டப்பட்டு நான் முன்னேற முடியாதபடி கட்டுண்டு இருக்கிறேன். मेरे हाथ और पैर बंधे हुए मैं आगे ही नहीं बढ़ पा रहा हूँ। சிறைச்சாலையில் அடைப்பட்டவனை போல இருக்கிறேன். बंदी गृह में, जेल में बंद जैसा இன்று लग இரவு रहा है। என் மேல இறங்கி வந்து आज रात के समय मुझ पर उतर आकर என் மேல் அசைவாடி और मुझ पर मंडलाते हुए என் சிறையிருப்பின் கதவுகளை திறப்பீரா. मेरे बंदीवास के द्वार को खोलिए प्रभु। செப்பனியா 3:20 சொல்லுகிறது, सपनिया 3:20 कहता है, கர்த்தர் உன் சிறையிருப்பை திறக்கும்போது परमेश्वर तेरे बंदीवास को आजाद என்ன करने पर நடக்கும்? क्या होगा? பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைவாய். पृथ्वी पर के सारे लोगों के बीच में तुम कीर्ति होगी, तुम्हारा नाम होगा बड़े। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் நான் कितने சொல்றது? लोगों को समझ में आया भाई मैंने जो எத்தனை பேருக்கு बताया? விளங்குது நான் சொல்றது? मैंने जो बताया कितने लोगों को समझ में
में आ रहा है। இன்றைக்கு எத்தனை பேர் மேல் ஆவியானவர் பலமா இறங்கி வர இன்றைக்கு தாகமா இருக்கீங்க? कितने लोग आप प्यास से भरे हुए कि मुझ पर पवित्र आत्मा बलपूर्वक उतर आए? எத்தனை பேருக்கு இன்றைக்கு உண்மையாவே ஒரு விடுதலை வேண்டும்? कितने लोगों को सच्चा एक छुटकारा चाहिए? நான் சொன்ன அந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானா मैंने जो बताया हुआ चिन्ह अगर आपके जीवन में होगा तो இன்றைக்கு அந்த கட்டுகளை உடைக்கும்படியாய் ஆவியானவர் அசைவாட आज ही விரும்புகிறார். वो बंधन टूटने के लिए पवित्र आत्मा आप पर உங்களுக்கு मंडलाएगा। அந்த தாகம் உண்டா? आपके अंदर वो प्यास है நீங்க क्या? விடுதலை ஆகற அந்த தாகம் உங்களுக்கு இருக்குதா? छुटकारा पाने का प्यास आपके अंदर है क्या? உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குமானா आपके अंदर ऐसी चाहत होगी तो இப்போது இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. इस समय जहां पर आप बैठे हो खड़े हो जाए। இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. आप खड़े हो जाइए, சீக்கிரம் जल्दी से खड़े हो जाइए। ரபஹலா मेंतकिलियो सेकिनियास पे ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி सभी जन अपनी आंखों को बंद कर அப்படியே கைகளை உயர்த்தி अपने हाथों को उठाते हुए ஆவியானவரே ஹalleluya. இத நீங்க சீரியஸா பண்ணணும் இந்த ஜெபத்தை. इस प्रार्थना को बड़ी गंभीरता நீங்க से आप சும்மா करो। கண்ணை திறந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. देखो आंख वो खोल कर अगर यहाँ वहां देखो तो कृपया कर घर पे चले நீங்க जाओ। ஒரு பாரமே இல்லாத ஜெபிக்கிற நபரா இருப்பீங்க, தயவு செஞ்சு இப்பவே கிளம்பிடுங்க. बिना बोझ के प्रार्थना करने वाले होंगे तो अभी निकलो यहाँ से। ஆனா எத்தனை பேருக்குள்ள பாரத்தோட लेकिन कितने लोग हैं अपने ताकतोड़। बोझ के साथ प्यास के साथ இன்றைக்கு ஆவியானவரின் மேல பலமா இறங்கணும். पवित्र आत्मा आज बलपूर्वक मेरे अंदर என் उतर வீடு आना है। இன்றைக்கு मेरा விடுதலையாக்கப்படணும். घर आज छुटकारा पाना है। என் பிள்ளைகள் இன்றைக்கு मेरे விடுதலையாக்கப்படணும். बच्चे आज छुटकारा पाना है। பல ஆண்டுகளா இருக்கிற இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையாகணும். कई सालों से जो बीमारी उस समय छुटकारा அந்த पाना மந்திர है। வல்லமையின் தலைகள் இன்றைக்கு நசுக்கப்படணும். जादू टोने की शक्ति आज चकनाचूर होना है। அந்த மந்திர சக்திகள் இன்றைக்கு முறிந்து விழணும். जादू टोने की शक्ति आज पूर्णता से धराशाह होना टूट जाना। சிம்சோனுடைய கைகள் கால்களில் இருந்த கயிறுகள் அறுந்து விழுந்தது. शिमशोन के हाथ पैर में जो बंधन बांध कर रखा था रस्सियां टूट गई। பவுலும் சீலாவினுடைய சங்கிலிகள் முறிந்து விழுந்தது. पौलुस और सिलास की बेड़ियां जो है टूट कर वो जो टूट गई। சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. जेल खाने का द्वार खुल गया। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு என் மேல இறங்குங்க ஆண்டவரே. आज मुझ पर भी उतर आइए என் மேல परमेश्वर। இறங்குங்க ஆண்டவரே. मुझ पर उतर आइए என் परमेश्वर। மேல இறங்குங்க हे ஆண்டவரே. परमेश्वर मुझ पर उतर என் आइए। மேல பலமா இறங்குங்க मुझ पर ஆண்டவரே. सामर्थ्य स्वरूप से उतर आइए। அக்கினியா இறங்குங்க ஆண்டவரே. आग होकर उतर आइए परमेश्वर। ஆவியானவரே, पवित्र आत्मा, ஆவியானவரே, पवित्र आत्मा பலமாய் सामर्थ्य रूप से ரகலபு சராபினி. ஆவியானவர் இறங்கும்போது என்ன நடக்கும்? पवित्र आत्मा उतरेगा तो क्या होगा? உங்களுக்குள் மறைந்திருக்கிற செய்வினைகள் வெளியே வரும். आपके अंदर छिपने वाला जादू टोना प्रकट மந்திர होगा। வல்லமைகள் வெளியே வரும். जादू टोना जो है बाहर निकलेगा। செத்த ஆவிகள் வெளியே வரும். मरी हुई आत्मा बाहर निकल உன் जाएगी। வீட்டை விட்டு சில ஆவிகள் வெளியே ஓடும். तुम्हारे घर से कुछ अशुद्ध आत्मा भाग जाएगी। ரலகா துரகா देखे டடரா. रो खाते लियो உன் राबासा। சொப்பனத்துக்குள் வழிகிற மந்திர ஆவிகள், और सपने के द्वारा आने वाले जो உன் जादू சரீரத்தில் இருக்கிற மந்திர வல்லமைகள் तुम्हारे शरीर में जो तंत्र मंत्र की शक्ति है எல்லாம் எரிந்து விழ ஆரம்பிக்கும். सब जल कर जो है भस्म होने கர்த்தருடைய வல்லமை लगेगी। இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கினியா இறங்கும். परमेश्वर का सामर्थ थोड़ी देर में आग के निर्भय समान उतर आएगा। रहेगा। आग होकर उतर आएगा। உன் சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் கட்டுகள் இருக்கிறதோ, तुम्हारे शरीर में जहां जहां बंधन है, மாந்திரிகத்தால் வந்த வியாதிகள், जादू टोने के द्वारा जो बीमारी आई, பரம்பரை சாபத்தால் வந்த வியாதிகள், परंपरागत श्राप के वजह से जो बीमारी आई மந்திரத்தால் வந்த கட்டிகள், और जादू टोने के द्वारा जो बंधन आया, எல்லாத்தையும் ஆவியானவர் எரிப்பார். सब कुछ पवित्र आत्मा जला देगा। ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கும் போது पवित्र आत्मा आपको छुटकारा देगा। சில तब பேர் இரும்ப ஆரம்பிப்பீங்க. कुछ लोग जो है आप खांसने लगोगे। சில பேர் கொட்டாவியா அந்த ஆவி வெளியே போகும். जो पवित्र आत्मा वो दुष्ट आत्मा बाहर जाएगा जब आप उबासी சிலர் लोगे। வாமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. कुछ लोग जो है उल्टी करने लगोगे। வாமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. आपको उल्टी आएगी அது வயிற்றிலிருந்து வெளியே போகும்போது வாந்தி வழியா வெளியே போகும். और वो उल्टी के द्वारा अशुद्ध आत्मा बाहर निकलेगा। அப்படி நடக்கும்போது இடம் கொடுங்க. और ऐसा जब होगा तो होने அந்த दो। ஆவிகள் உங்களை விட்டு வெளியே वो போகட்டும். अशुद्ध आत्मा आपसे बाहर जाने दो। அந்த அசுத்தங்கள் உங்களை விட்டு வெளியே वो போகட்டும். अशुद्ध आत्मा आपसे बाहर जाने दो। இப்பொழுது इसी समय इसी समय பிதாவே, हे पिता, உமது குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், आपके पुत्र के नाम की महिमा होने के உமது लिए, குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், आपके पुत्र की महिमा होने के लिए இதோ இந்த கூட்டத்தின் மேல் देखो इस सभा पर உமது பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி आपका पवित्र आत्मा उड़ेलिए। ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். हर एक जन को छुड़ाइए। ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். हर एक जन को छुड़ाइए। ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். हर एक जन को छुड़ाइए। மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள், और हाथ में रहने वाले अशुद्ध आत्मा, செய்வினை ஆவிகள், अशुद्ध आत्मा, ஏவல் ஆவிகள், जादू टोना, गरीबी की மூட்டை आत्मा, முடிச்சியை கட்டிக்கொண்டு और जो है आवाज को बंद करने वाली आत्मा, உடம்புகளை விட்டு, शरीर को छोड़कर, வயிற்றை விட்டு, पेट को छोड़कर, எலும்புகளை விட்டு हड्डियों को छोड़कर புறப்பட்டு வா. बाहर निकल।
lama karaba laga dura ganda dara ganda dura shaka taraba. Let us sing it in the rabo loko to minia labadogo dura ganda dara ganda dara ganda dara ganda dara ganda dara ganda. அக்கினி இறங்குகிறது. आग उतर रही है. 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 வல்லமை இறங்குகிறது. सामर्थ उतर रहा है. நெருப்பு இறங்குகிறது. आग उतर रही है. இயேசுவின் இரத்தம் यीशु का लहू உன்னை கழுவட்டும் கழுவட்டும். मुझे शुद्ध करने दो. கழுவட்டும் கழுவட்டும் धो देने கழுவட்டும் दो. शुद्ध करने दो. கழுவட்டும் கழுவட்டும். शुद्ध कर रहा है. धो दे. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त பெற்றுக்கொள். कर लो. प्राप्त कर लो. இயேசுவின் இரத்தம் நெருப்பா இறங்குது. यीशु का लहू आग होकर गिर रहा है. இரத்தம் நெருப்பா இறங்குது. आग लहू लहू आग மந்திர ஆவிகள் वो अंतंत्र मंत्र வெளியே வந்துதான் ஆகணும். இப்ப बाहर आना ही पड़ेगा. வெளியே வந்துதான் ஆகணும். बाहर निकलना ही पड़ेगा. आग விழுந்து போ निकल जाओ. விழுந்து போ. और निकल जाओ. ஆவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறார். पवित्र आत्मा उतरने लगा. ஆவியானவர் இறங்க पवित्र ஆரம்பிக்கிறார். आत्मा उतरने लगा है. சிலர் மேல ஆவியானவர் இப்போது நெருப்பா இறங்கி கொண்டிருக்கிறார். अग्नि होकर पवित्र आत्मा நெருப்பா இறங்கி கொண்டிருக்கிறார். आग के समान उतर रहा है. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. आग आप पर उतर रही है. பலமா இறங்குகிறார். बलपूर्वक उतर रहा है. பலமா இறங்குகிறார். बलपूर्वक उतर रहा है. பலமா இறங்குகிறார். सामर्थ्य रूप से उतर रहा है. பெற்றுக்கொள் प्राप्त कर लो. பெற்றுக்கொள். प्राप्त कर लो. நுகங்கள் உடைய ஆரம்பிக்கிறது. चूहे टूट रहे हैं. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் நல்ல கைகளை தட்டி வல்லமை உண்டு உண்டு. अच्छे से तालियों को बजाते हुए லபா லபா கத்துவே கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் எல்லா நுகங்கள் உண்டு எல்லா நுகங்கள் வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் Sing it in Hindi, வல்லமை Hindi, உண்டு Hindi. वल्लभै यीशुवे रतताल शक्ति है महाशक्ति है यीशु के मूल्यवान लहू में கைகளை தட்டி பாடுங்க. शक्ति है. तालियों को बजाकर गाए. महाशक्ति है यीशु के लहू में शक्ति है महाशक्ति है यीशु के मूल्यवान लहू में शक्ति है பேய்கள் எரிந்து விழட்டும் எரிந்து விழட்டும் எரிந்து விழட்டும் எரிந்து விழட்டும். शक्ति है महाशक्ति है यीशु के बाहर निकल यीशु के नाम. பாடுங்க 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 பாடுங்க. शक्ति है கைகளை தட்டி பாடுங்க. तालियों को बजाकर கைகளை தட்டி பாடுங்க. तालियों को बजाकर गाइए. எல்லா பிசாசின் ஆவிகள் வெளியே सारे வரட்டும். अशुद्ध आत्मा की आत्मा बाहर निकल रही है. महान शक्ति है यीशु के मूल्यवान लहू में लबा लगा शक्ति है. இயேசுவின் ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. यीशु का लहू उतर रहा है. இயேசுவின் ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. यीशु का लहू उतर रहा है. உன்னை பாவத்திலிருந்து கழுவுகிற ரத்தம் आपके पाप को धोकर शुद्ध करने वाला लहू. इसी समय ஆவியானவர் உன்மேல இறங்குவதற்கு முன்பதாக पवित्र आत्मा आप पर उतरने से அந்த पहले ரத்தம் உன்னை கழுவுகிறது. वो लहू आपको शुद्ध कर அந்த रहा है. ரத்தம் உன்னை वो கழுவுகிறது. लहू आपको शुद्ध कर रहा है. அந்த ரத்தம் உன்னை वो கழுவுகிறது. लहू आपको शुद्ध कर रहा है. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல இறங்குவதற்கு முன்பதாக இயேசுவின் ரத்தம் यीशु मसीह का लहू अग्नि பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் இயேசுவின் ரத்தம். यीशु का लहू अग्नि 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 இயேசுவின் ரத்தம். यीशु का लहू ஏய் பேய்கள் அலறுகிறது. अशुद्ध आत्मा चिल्ला रहा है. अग्नि अग्नि ஓடு ஓடு निकल निकल ओடு. निकल ஓடு निकल ஓடு निकल ஓடு निकल ஓடு निकल ஓடு. निकल
अग्नि வெளியே வா बाहर निकल பொல்லாத ஆவிகளே दुष्ट आत्मा மந்திர ஆவிகளே दुष्ट आत्मा निकल பை लिखा तो करो Bye. ले दो रामा குட் பை ஃபயர் अग्नि கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது आग उतर रही है அக்கினி இறங்குகிறது आग उतर रही है எல்லா நுக தடிகள் सारे जुए நுக தடிகள் सारा जुआ நுக தடிகள் सारा जुआ வெளியே போய் தான் ஆகணும் बाहर निकलना ही வெளியே होगा போ निकल निकल நெஞ்ச பகுதியை விட்டு வெளியே வா और बाहर निकल यीशु के नाम வெளியே வா बाहर निकल வெளியே வா बाहर निकल அக்கினி இறங்குகிறது और आग उतर रही है பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நெருப்பாய் இறங்குகிறார் आग होकर उतर रहा है நெருப்பாய் இறங்குகிறார் आग होकर उतर रहा है நெருப்பாய் இறங்குகிறார் आग होकर उतर रहा இதோ है பலமாய் இறங்குகிறார் बलपूर्वक उतर எல்லா रहा है கைகளை தட்டி பெற்றுக்கொள் तालियों को बजाकर प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो பிசாசின் ஆவிகள் अशुद्ध आत्मा மந்திர நுகங்கள் और जुए को ஏவல் ஆவிகள் और வெளியே ஏறி வெளியேறி போகிறது बाहर निकल रही है दूर हो रही है शक्ति है महाशक्ति है यीशु के लहू में शक्ति है महाशक्ति है यीशु के मौलवा लहू में जय मिळेल यीशु रक्त जय मिळेल यीशु रक्त जय मिळेल यीशु रक्त यीशु रक्त आमा जय शक्ती होय महाशक्ती हो यीशुच्या रक्ताने शक्ती हो எல்லாரும் கைகளை உயர்த்துங்க सभी जन अपने हाथों को ऊंचा उठाइए கைகளை உயர்த்துங்க हाथों को ऊंचा उठाए கண்களை மூடிக்கொள்ளுங்க आंखों को बंद करें கண்களை மூடிக்கொள்ளுங்க आंखों को बंद कीजिए இப்போ इसी समय ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக एक 5 मिनट के अंदर கர்த்தருடைய மகா வல்லமை परमेश्वर का बहुत अधिक सामर्थ பரலோகத்திலிருந்து உங்க மேல நெருப்பாய் இறங்கி स्वर्ग வரும் से आग के समान आप पर उतर आने நெருப்பாய் वाला। இறங்கி வரும் अग्नि के समान उतर நொடி आएगा பொழுதுல क्षण भर में உன்னுடைய வியாதிகள் குணமாகும் आपकी बीमारी चंगा हो जाएगी பிசாசின் வல்லமைகளை விட்டு நீ வெளியே வருவாய் अशुद्ध आत्मा की शक्ति बाहर निकल जाएगी பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது स्वर्ग खुल चुका है இயேசுவானவர் வானங்களிலே நின்று கொண்டிருக்கிறார் यीशु प्रभु बादलों पर खड़ा है பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा प्रभु அக்கினி அபிஷேக எண்ணெயை अग्नि का अभिषेक का तेल உங்கள் மேல் ஊற்ற आप पर उंडेल தயாராய் காத்து கொண்டிருக்கிறார் और वो देख रहा इंतजार कर रहा है இப்ப கொஞ்ச நிமிடத்துல इसी समय थोड़ी देर में ஆவியானவர் அநேகர் மேல இறங்கி வருவார் पवित्र आत्मा आने को ऊपर उतर आएगा இறங்கி வருவார் उतर आएगा தாங்க முடியாத அக்கினி सहन नहीं कर पाएंगे ऐसे தாங்க आप முடியாத வல்லமை झेल नहीं पाएंगे ऐसा தாங்க सामर्थ முடியாத அபிஷேகம் सहन नहीं कर पाएंगे ऐसा உன் மேல सामर्थ இறங்கி வரும் आप पर उतर आएगा உன் உடம்புல இருக்கிற நுகங்கள் எரிந்து விழும் आपके शरीर में जो जुआ है टूट जाएगा உன் உடம்புல இருக்கிற கயிறுகள் அறும் आपके शरीर में जो रस्सियां बांधी है टूट जाएगी தயாரா இருக்கீங்களா आप तैयार हो क्या தயாரா இருக்கீங்களா क्या आप तैयार हो தயாரா இருக்கீங்களா तैयार हो இப்ப எல்லாரும் ஒருமனமாய் சேர்ந்து इसी समय सभी जन एक मन होकर அக்கினின்னு கத்த போகிறோம் और आग को हम बोलने वाले हैं ஃபயர் என்று கத்த போகிறோம் आग हम बोलने वाले हैं 7 முறை நீ சொல்லும்போது 7 बार जब आप बोलोगे உன்னை சுற்றிலும் ஒரு மகா வல்லமை இறங்கி வரும் आपके ऊपर बहुत बड़ा सामर्थ उतर आएगा ரெடி तैयार होइए 1 एक 2 दो 3 तीन fire अग्नि 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर लो प्राप्त कर लो प्राप्त कर लो பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो நெருப்பு இறங்குகிறது आग चल रही है நெருப்பு இறங்குகிறது आग चल रही है மந்திர கட்டுகள் உடைகிறது बंधन परमेश्वर तोड़ रहा है செய்வினைகள் உடைகிறது जादू टोना टूट रहा है எரி एरी 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 चल जाओ चल जाओ चल जाओ கர்த்தருடைய வல்லமை परमेश्वर का கர்த்தருடைய வல்லமை परमेश्वर का அக்கினியாய் பாய்கிறது आग होकर उतरा சுனாமி அலையாய் பாய்கிறது सुनामी के जैसे आ रहा है பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर பெற்றுக்கொள் लो प्राप्त कर लो आग
பெற்றுக்கொள் प्राप्त कर लो பெற்றுக்கொள் தேவ வல்லமையை प्राप्त कर लो परमेश्वर சொல்லிக்கிட்டே के இருங்க அக்கினி சொல்லுங்க अग्नि सो मांगो ரிசீவ் ரிசீவ் प्राप्त कर लो ரிசீவ் प्राप्त कर लो अग्नि பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर लो அக்கினி இறங்குகிறது आग उतर रही அக்கினி है இறங்குகிறது आग उतर रही है பேய்கள் வெளியே ஓடுது अशुद्धात्मा बाहर भाग रहा है பேய்கள் வெளியே வந்ததா ஆகணும் और अशुद्धात्मा को बाहर பேய்கள் निकलना வெளியே வந்ததா ஆகணும் अशुद्धात्मा को बाहर निकलना வெளியே வா और बाहर निकल பொல்லாத ஆவிகளே अशुद्धात्मा மந்திர ஆவிகளே जादू टोने की आत्मा ஏவல் ஆவிகளே और अशुद्धात्मा வெளியே வா और बाहर निकल எங்க மறைஞ்சிருக்கிற और तुमको बांधा हुआ இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से வெளியே போ बाहर निकल வெளியே போ बाहर निकल வெளியே போ बाहर निकल வெளியே போ बाहर निकल போகிறது बाहर निकल போகிறது निकल रहा है வெளியே போய் தான் ஆகணும் बाहर निकलना ही पड़ेगा பேய்கள் வெளியேறிதான் ஆகணும் अशुद्ध आत्मा को बाहर जाना ही பேய்கள் पड़ेगा வெளியேறிதான் ஆகணும் अशुद्ध आत्मा बाहर जाना ही पड़ेगा செய்வனை ஆவிகள் वो जादू टोने की ஏவல் आत्मा ஆவிகள் जादू टोने की आत्मा சர்வத்தின் ஆவிகள் सांप की आत्मा निकल निकल जा go निकल जा loose निकल जा பாவனியே बाहर निकल go निकल जा go निकल जा in the name of Jesus यीशु के नाम से இயேசு கிறிஸ்து यीशु मसीह பிசாசின் வல்லமையை அழிக்கும்படி வெளிப்பட்டார் शैतान के कामों को नाश करने के लिए प्रकट हुआ பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் शैतान चुराने के लिए नाश करने के लिए बर्बाद இயேசுவோ करने के लिए आया। ஜீவனை தரும்படியாய் வந்தார் यीशु मसीह जीवन देने के लिए आया ஜீவன் தரும்படியாய் வந்தார் जीवन देने के लिए आया நீ மரிப்பது கிடையாது तू नहीं मरेगा கர்த்தர் உன்னை தொடுகிறார் परमेश्वर तुम्हें छू रहा है தொடுகிறார் परमेश्वर छू रहा है பேய்கள் வெளியே வருகிறது अशुद्ध आत्मा बाहर आ रहे I हैं can smell the demons coming out और जादू टोने की आत्मा बाहर निकल रही demons है are coming out अशुद्ध आत्मा बाहर निकल रही வெளியே है வா வெளியே வா बाहर निकल வாந்தி வழியா வெளியே வா और उल्टी के द्वारा बाहर निकल இருமல் जा வழியா வெளியே வா और खांसी खोखले के द्वारा வெளியே बाहर निकल வா बाहर निकल வா बाहर निकल अग्नि यीशु के नाम से go निकल go निकल fire निकल எல்லாம் अग्नि மந்திரங்கள் सारा मंदिर जादू आवी टोना सारी जादू टोने की மந்திர ஆவி இது जादू टोने की மந்திர आत्मा ஆவி இது जादू टोने की Fire! आत्मा अग्नि வெளியே வா बाहर निकल மந்திர ஆவிகளே जादू टोने की என்ன आत्मा பண்ணிட்டு இருக்க அந்த உடம்புல और इस शरीर में क्या என்ன किया பண்ணிட்டு तूने இருக்க? क्या किया तूने என்ன பண்ணிட்டு இருக்க क्या किया तूने பேய்கள் வெளியே வருகிறது अशुद्ध आत्मा बाहर निकल रही है பேய்கள் வெளியே अशुद्ध வருகிறது आत्मा बाहर निकल रही வெளியே है போய் தான் ஆகணும் बाहर जाना ही पड़ेगा உன் உடம்புல இருந்து வெளியே போய் தான் तुम्हारे शरीर ஆகணும் से बाहर निकलना ही पड़ेगा ஏய் निकल எடு छोड़ எடு निकल fire अग्नि fire अग्नि எரிகிறது जल रहा எரிகிறது वो जल रहा है எரிகிறது वो जल रही है எரிகிறது आग जल रही है எரிகிறது आग जल रही है பொம்மைகள் மந்திர பொம்மைகள் अशुद्ध आत्मा fire निकल fire अग्नि பேய்கள் விழுந்துதான் ஆகணும் और अशुद्ध आत्मा को பேய்கள் जाना ही पड़ेगा விழுந்துதான் ஆகணும் अशुद्ध आत्मा को जाना ही पड़ेगा வெளியேறிதான் ஆகணும் बाहर निकलना ही வெளியே पड़ेगा போய் தான் ஆகணும் बाहर निकलना ही பெற்றுக்கொள், पड़ेगा தேவனுடைய தொடுகிறார் परमेश्वर உன்மேல் आपको छू அக்கினி रहा है இறங்குகிறது अग्नि आपको छू रही है अग्नि பெற்றுக்கொள் 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 प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो प्राप्त வெளியே कर लो வா அந்த உடம்புல இருந்து प्राप्त कर लो शरीर से வெளியே வா बाहर निकल வாந்தி வழியா எடு और उल्टी के द्वारा ये बाहर दे। निकल बाहर निकल பாய் बाहर निकल வெளியே ஓடு बाहर निकल भाग जा கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது परमेश्वर का सामर्थ उतर रहा இங்க ஜெபிக்கிற நேரத்துல इस प्रार्थना करने के समय உன் में வீட்டுக்குள்ள இருந்து சில சர்ப்பங்கள் வெளியே ஓடுது आपके घर से कुछ सांप बाहर भाग जाएंगे சில மந்திர பொம்மைகள் எரிகிறது कुछ जादू टोने की शक्ति चल रही ஜெபிங்க है ஜெபிங்க ஜெபிங்க प्रार्थना ஜெபிங்க करें प्रार्थना कीजिए ஆவியானவர் உன்னை தொடுகிறார் पवित्र आत्मा आपको छू रहा है ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहता है இந்த கூட்டத்துல इस सभा में நான் अनेகரை விடுதலை ஊழியக்காரர்களாய் எழுப்ப मैं விரும்புகிறேன் अनेकों को छुटकारे की सेवा करने वाले खड़ा अनेक करूंगा விடுதலை ஊழியக்காரர்களை எழுப்ப अनेक விரும்புகிறேன் लोग छुटकारा दिलाने वाले सेवक होकर என் आएंगे ஜனங்களை விடுவிக்க मेरे लोगों को मैं இந்த छुड़ाऊंगा பட்டணத்துல इस शहर में விடுதலை ஊழியக்காரர்கள் வேண்டும் छुटकारे के
सेवा करने वाले எத்தனை लोग பேர் ஒப்பு चाहिए। கொடுக்கிறீங்க கர்த்தருக்கு कितने लोग परमेश्वर को खुद को அப்படி सौंपते ஒப்பு हो? கொடுக்கிறவர்கள் மேல் ஒரு வல்லமை இறங்குகிறது ऐसा सौंपने वालों पर परमेश्वर का வல்லமை இறங்குகிறது सामर्थ उतर रहा है। விடுதலை வல்லமை இறங்குகிறது छुटकारे का सामर्थ उतर रहा है। अग्नि பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर பெற்றுக்கொள் लो, प्राप्त कर लो, பெற்றுக்கொள் प्राप्त कर लो, பெற்றுக்கொள் प्राप्त कर लो। I see the fire of God मैं परमेश्वर की आग देख रहा हूँ। உன்மேல் கர்த்தருடைய அக்கினியை நான் उस पर பார்க்கிறேன் परमेश्वर की आग मैं देख रहा हूँ। आग परमेश्वर God की use आग। you. परमेश्वर आपका May उपयोग God use करेगा। you. परमेश्वर आपका उपयोग கர்த்தர் உன்னை करेगा। பயன்படுத்த போகிறார் परमेश्वर तेरा उपयोग करने You वाला will be है। a mighty servant of God परमेश्वर की बड़ी सेविका होगी in the name of Jesus. और यीशु के नाम से I see the fire on you. मैं तुझ पर आग देख रहा Fire हूँ। of God on you. तेरे तुझ पर आग लगी है। அநேகரை கர்த்தர் தொடுகிறார் अनेकों को परमेश्वर छू रहा है। அநேகரை கர்த்தர் தொடுகிறார் अनेकों को परमेश्वर छू रहा है। இந்த மும்பை பட்டணத்தை அசைக்கிற பவுல்கள் எழும்புவார்கள் इस मुंबई शहर को हिलाने वाले प्रभु के लोग நான் खड़े होंगे। சொல்றேன் நீங்க இப்ப பெற்ற அபிஷேகம் मैं कहता हूँ अभी जो अभिषेक आपने உன் पाया முழு குடும்பத்தையும் விடுவித்துக் तुम्हारे கொண்டிருக்கிறது पूरे परिवार को छुड़ाने के लिए உன் काफी है। சந்ததியை விடுவித்துக் கொண்டிருக்கிறது तुम्हारे वंशज को छुड़ा रहा है। தலைமல கைகளை வைங்க अपने सर पर हाथ रखिए। தலைமல கைகளை வைங்க अपने सर पर हाथ रखो। இப்ப சொல்லுங்க अभी बोलिए எனக்குள்ள கிரியை செய்கிற मेरे अंदर काम करने वाले, மறைந்திருந்து போராடுகிற छुप कर काम करने वाले, பொல்லாத ஆவிகளே अशुद्ध आत्मा, மந்திர ஆவிகளே जादू टोने की आत्मा முட்ட முடிச்சிய கட்டிக்கொண்டு और पूर्णता से तेरे सारे ஏன் काम को உடம்ப बांध कर விட்டு வெளியே வா இப்ப मेरे शरीर से इधर बाहर निकल इस அதட்டுங்க समय। அதட்டுங்க சொல்லுங்க धमकाओ उसे धमकाओ இயேசுவின் நாமத்திலே यीशु मसीह के नाम से வெளியே போ बाहर निकल। நல்ல 7 முறை சொல்லுங்க 7 बार बोलिए। இருமல் வழியா और खांसी के द्वारा ஏப்பம் வழியா और जो है गांधी के द्वारा, बढ़िया। उल्टी के द्वारा வெளியே போ बाहर निकल, வெளியே போ बाहर निकल, போ बाहर निकल, पो। बाहर निकल, पो। बाहर निकल, போ निकल எதுவும் வல்லமைய और निकल। என் உடம்புல என்னென்னலாம் பிசாசின் வல்லமை செயல்படுகிறதோ मेरे शरीर में जब अशुद्धात्मा का कार्य होता है, இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் इस समय यीशु मसीह का लहू இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम அது से என் வயிற்றை விட்டு வெளியே मेरे வரட்டும் पेट में से बाहर निकल रहा என் है। எலும்புகளை விட்டு வெளியே मेरी வரட்டும் हड्डियों को छोड़कर बाहर निकले, என் கிட்னியை விட்டு வெளியே मेरे வரட்டும் गुर्दे को छोड़कर बाहर निकले, நுரையீரலை விட்டு வெளியே வரட்டும் मेरे फेफड़े को छोड़कर बाहर निकले। இங்க சிலருடைய நுரையீரலை கத்த தொட்டு சுகமாக்குவதாக कुछ சொல்லுகிறார் लोगों के जो लीवर को छूकर परमेश्वर चंगाई உன் दे रहा है। நுரையீரல இருக்கிற பாதிப்புகள் குணமாகிறது तुम्हारे सीने में, तुम्हारे फेफड़े में, कलेजे में चंगाई வீசிங் हो रहा है। பிரச்சனைகள் குணமாகிறது और जो है समस्या, दिल संबंधी समस्या चंगी हो रही है। டிபி வியாதிகள் குணமாகிறது टीबी बीमारी चंगी हो रही है। இரத்த சம்பந்தமான நோய்கள் குணமாகிறது लहू संबंधित रोग चंगा हो रहा है। கர்த்தர் உங்களை தொடுகிறார் परमेश्वर आपको छू रहा है, தொடுகிறார் छू रहा है। அந்த வல்லமைகள் வெளியேறி போகிறது वो सारी शक्तियां दूर भाग रही है, வெளியேறுகிறது बाहर निकल रही है। குட் பை சொல்லுங்க அந்த வல்லமைக்கு गुड बाय बोलो उन ताकतों को, அந்த பிசாசின் கிரியைகளுக்கு குட் பை சொல்லுங்க अशुद्ध आत्मा की शक्ति को गुड बाय बोलो। போ निकल, திரும்பி வராத वापस नहीं आना। அதட்டுங்க போ धमकाओ, निकल இனி जाओ, வராத वापस नहीं போ आना, निकल जाओ। இனி வராத इसके आगे वापस मत போ आना, निकल जाओ। நல்ல சத்தமா சத்தமா जोर से बोलो, निकल जाओ, போ निकल जाओ। திரும்பி வராத वापस नहीं आना, திரும்ப வராத वापस मत आना। யார் உன்னை அனுப்பி விட்டாங்களோ जिसने तुझे भेजा அந்த है வீட்டுக்கு திரும்ப उसी घर में चला जाओ। அதட்டு 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 धमकाओ, धमकाओ। யார் உன்னை ஏவி விட்டாங்களோ जिसने तुझे भड़काया, भेजा அந்த है, வீட்டுக்கு புறப்பட்டு போ उसी के घर में जाओ, போ निकल जाओ। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் यीशु मसीह के लहू से। இந்த இடத்துல தலைவலியோடு இருக்கிற சிலரை கத்தர் इस காண்பிக்கிறார் स्थान पर कुछ लोगों को बंधनों से ऐसा परमेश्वर दिखाता ஒற்றை है। தலைவலியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் बहुत ही सर के वो दर्द होता है கத்தர் भयंकर। இப்போது அந்த தலையை தொட்டு குணமாக்குகிறார் परमेश्वर आपके सिर को छूकर चंगाई दे रहा है। அப்படிப்பட்டவங்க உங்க தலைமையில கைகளை வைங்க ऐसे लोग अपने सर पर हाथ रखिए ஒற்றை தலைவலி और आपको पूरा सर दर्द होता தலைக்குள்ள है। ஏதோ ஓடுவது போல सर के अंदर कुछ चल रहा है, आपको लगता है। தலையை தொட்டு சொல்லுங்க सर को छूकर बोलिए, இயேசுவின் முள்கிரீட ரத்தம் और यीशु के उस என் தலைக்குள்ள பாய்கிறதுனால यीशु के सिर के लहू இனி मेरे அந்த सिर के अंदर தலைவலி आ- என்ன ஒன்றும் செய்ய முடியாது इसके आगे सर दर्द मेरे இப்போ कुछ ஒரு भी 3 முறை नहीं कर पाए। இயேசுவின் நாமத்தை சொல்லி 3 बार यीशु का नाम पुकारते வெளியே हुए போன்னு அதட்டுங்க बाहर निकल, ऐसा डांटो। இப்போது வெளியே போய் தான் ஆகணும் इसे बाहर निकलना ही होगा। கர்த்தர் சொன்னா சுகம் ஆக்கிடுவார் परमेश्वर ने बोला तो चंगाई जरूर இன்றைக்கு देगा। நிரந்தர சுகம் आज வருகிறது हमेशा की चंगाई प्राप्त हो रही है। வெளியே போ बाहर निकल।
சொல்லுங்க. बोलिए 3 बार बोलिए। வெளியே போ. बाहर निकल। தலைவலியை கொண்டு வந்த बाहर ஆவியே, निकल। सर दर्द लाने वाली दुष्ट आत्मा get out. बाहर निकल। போ வெளியே. निकल बाहर। போ வெளியே. बाहर निकल। போ வெளியே. निकल बाहर। போ வெளியே. बाहर निकल। சொல்லுங்க, நான் சுகமானேன். बोलिए मैं चंगा हो चुका हूँ। நான் சுகமானேன். मैं चंगाई पा ली है। நான் சுகமானேன். मैं चंगा हो चुका हूँ। சுகமானேன். मैं चंगा हो चुका என் हूँ। நுகங்கள் உடைந்தது. मेरे जुआ टूट गया है। கட்டுகள் அறுந்தது. मेरे बंधन टूट गए நான் हैं। விடுதலையானேன். मैं छुटकारा पा लिया हूँ। எவ்வளவு வேகமா கைகளை தட்ட जोर से முடியும். जोर से तालियों को बजाए, जितना हो सके उतना जोर से ஆர்ப்பரி, तालियों को ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. बजाए। जय जयकार करो, जय जयकार ஆர்ப்பரிக்க करो। ஆர்ப்பரிக்க கட்டுகள் அறுந்து கொண்டே இருக்கும். जितना चिल्लाओगे, जय जयकार करोगे, बंधन शबा और बा बा टूटेंगे। बा 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 ले बा तो बा करा बा। वाला तेरी बहुत सब லகதர கததுர கதர பல. लोरा बदरिया। கட்டுகள் அறுகிறது. बंधन टूट गए நீ हैं। முன்னேறி செல்லுவாய். आप आगे बढ़ोगे। நீ ஆசீர்வாத வாய்க்காலை आप மாறுவாய். आशीर्वाद का झरना நீ बनोगे। பெருகுவாய். आप बढ़ते நீ जाओगे। आप சுகமானாய். बहुत ही चंगे இனி அந்த होगे। வியாதி உன்னை டச் பண்ண முடியாது. इसके आगे कोई बीमारी तुम्हें छू नहीं கர்த்தர் உன்னை सकती। பலப்படுத்துகிறார். परमेश्वर तुम्हारा आदर कर रहा है। பலத்தின் ஆவியானவர் இறங்குகிறார். सामर्थ का आत्मा तुम पर उतर रहा है। பலத்தின் ஆவியானவர். सामर्थ का पवित्र आत्मा। பலத்தின் ஆவியானவர். सामर्थ का पवित्र நல்ல आत्मा। கைகளை தட்டி அவரை अच्छे से பெற்றுக்கொள்ளுங்க. तालियों को बजाकर प्राप्त कर लो। பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரை. प्राप्त कर लो पवित्र आत्मा को। அநேகர் மேல இறங்குகிறார். अनेकों पर उतर ஒரு रहा है। புதிய பலன், एक नया बल, புதிய அபிஷேகம், नया अभिषेक, புதிய கிருபை. नया वरदान, எகிப்தின் நுகம் உடைந்தது. और जो है जुए को तोड़ दिया நீ है। கானானை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். कनान की ओर देखकर आप चलोगे। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. परमेश्वर आपको आशीर्वाद देकर आपको बढ़ाने पाए। Hallelujah.